அடேங்க அப்பா, எவ்வளவு கூட்டம்! இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். அண்ணே, உங்களுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் தெரியுமா? சீக்கிரம் டிக்கெட் போடுங்க அண்ணே. கவலைப்படாதயா, அமைதி அமைதி. கரெக்டான நேரத்துக்கு கரெக்டா வந்து கலக்குன்னு கலக்குவோம்ல. டிக்கெட் 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 டிக்கெட். என்ன வயலுப்பா? தனியா எங்க வந்து உமா குடுக்குற ராஸ்கல்? பொம்பளை உட்கார இடத்துல ஆம்பளைக்கு என்ன வேலை? எதிரியா வாங்க, உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? எதிர்த்து வாங்கிட்டு அத்தை வாங்க வாங்க, சீக்கிரம் உட்காருங்க. மச்சரிச்சு வாங்க, உட்காரு. தம்பி அங்க உட்காரு, எவன் வந்தாலும் உட்கார விடாத. யோ, ஏன் இந்த கலவரம்? இடம் பிடிக்கத்தான். அதுக்காண்டி கம்பு மாதிரி நிக்கிற கண்டக்டர் தள்ளி விட்டு இருக்கிறவன பூரா கிளப்பி விட்டு வந்து உட்கார்ற. பின்ன என்னையா, பொம்பளை உட்கார இடத்துல ஆம்பளை உட்காரலாமா? நீ யாரு? ஆம்பளை தான். நீ மட்டும் உட்கார்ந்திருக்க. ஏன் முட்டாட்டி பக்கத்துல நான் உட்காராம இன்னொருத்தனை உட்கார வச்சா அடுத்த ஸ்டாப் போறதுக்குள்ள கரெக்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. ஏற்கனவே கல்யாணம் பண்ண நாளையும் பஸ்ல தொலைச்சு விட்டு 5ஆவதா தாலி கட்டி வச்சிருக்கேன். அது உனக்கு பொறுக்கல. இந்த தடவை நான் இங்கதான் உட்காருவேன். ஏம்மா, இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்ப உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7ஆவது. எங்க துப்பிக்கிட்டு இருக்க? என்னையா, உன்னை விட 2 லீடிங். 7ஆவதா வாக்கப்படுத்திட்டு என்ன பத்தி பேசுறீங்க? விவரம் கேட்டா வழக்கம் சொல்ல வேணாமா? கேக்குறாங்க கேள்விய. இப்ப நீ எங்க போகணும்? தாம்பரம். இது தாம்பரமா? ஆமா. ஏண்டா அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல, சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். சோத்த தானே திங்கிற. போட பாக்கணுமா இல்லையா? பாக்கலப்பா, சொன்னாங்க. சொன்னாங்கன்னா ஏறிடுறதா? ஏப்பா அடிக்கிற? அடிக்காம என்ன பண்றது? பாரிஸ் போற வண்டியில ஏறிட்டு தாம்பரம்னா கொல்லத்தாயா? தாம்பரம் போறாங்க. பொட்டி எடுக்காதயா, பொட்டி எடுக்காதயா. தம்பி பொட்டியை பாத்துக்கடா, உள்ள உப்பு கட்ட வச்சிருக்கேன். ஓடி பண்ணாதா. அத்தை அத்தை பாத்துட்டேன். ஐயோ நன்னாரி பையன் வண்டி மாதிரி ஏறிக்கிட்டு என்ன கலவரம்! யோ மாக்கா, என்னையா அவன் கரெக்டா தான் ஏறி இருக்கான். நீ தான் வண்டி மாதிரி ஏறி இருக்கா. இது தாம்பரம் போற வண்டி தான். எது தாம்பரமா? தாம்பரம் தானா? இன்னும் போகலடா. நீ வண்டி மாதிரி ஏறிட்டு என்னைய வாடா லட்டிய திங்கறான்னு கேக்குற? பாரு, எல்லாமே தெரியாம நடந்துருக்கு. சொன்னா கேளு. அடி உன்னை என்ன பண்ற பாரு. தெரியாம மச்சிருச்சு, அந்த பக்கம் வா. தம்பி இந்த பக்கம் வா. எல்லாரும் கத்தி வளைங்க. இப்ப ஓட விட கூடாது. பொண்ணாதா வாடி. ஓடி. ஓடி. குத்தி அவள. டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். எங்கம்மா போனோம்? வெள்ளாங்கடி சொல்லுங்க. டிக்கெட். ஹலோ, பஸ்ஸுக்குள்ள வெயில் அடிக்குதா இல்ல மழை பெய்யுதா? இப்படி விரிச்சு வச்சிருக்க, மடக்கியா? முடியாதுப்பா. அப்பனுக்கு வாழ் வந்தா பஸ்ஸுக்குள்ளேயும் கொடை பிடிப்பானா? ஏய், யாரவன் குரலுது? யாரவன்? லாட்டரி அடிச்சவனுக்கு லாட்டரியில அடிச்சிருக்கும் போல. ஓ, பெண் குரலா? நான் ராஜி அடிச்சேன், நீ பாத்தியா? என்னால முன்னால பாக்க முடியலையா? மடக்கியா? என்னாலயும் முடியலையா? என்ன முடியல? உடைய மடக்க முடியலப்பா. குடு. இது எனக்கு தெரியாதா? சாரி. ஐயோ, என் கொடை கிழிச்சான். ஐயோ, என் கொடை கிழிச்சான். என் கொடை கிழிச்சான். ஏய், என்ன மூஞ்சியா கிழிச்சான்? கொடைய தானே கிழிச்சான். உன்னதான் கிழிஞ்சது. என்னதான் கிழிஞ்சது? ஏங்க கத்துற? வேணா வேற கூட வாங்கிக்க, நான் வேணா காசு தரேன். எனக்கு காசெல்லாம் வேண்டாம், கொடை தான் வேணும். சரி, நானே வாங்கி கொடுக்கறேன். எனக்கு இந்த கொடை தான் வேணும். இந்தா. இந்த கொடை கிளியறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ இதே கொடை கிளியாம வேணும். யோ, உனக்கு கிழியாத கூட வேணுமா இல்ல கிழிஞ்ச கூட வேணுமா? கிழிஞ்ச கொடை தான், கிளியாம வேணும். அதான் கிழிஞ்சிருச்சே. அதான் கிளியாம வேணுங்கிறேன். கிழிஞ்சது போ. உடம்பு கொடுக்குறீங்களே ஐயா, யாராவது கொடை வளர்த்து பிச்சை போடுங்க ஐயா. கிராமத்தான உங்களுக்கு அவ்வளவு வழக்கரமா போச்சா? என்ன கொடையை பிச்சை போட்டாங்க? யோ, என் கொடைக்கு ஒரு வழி சொல்லுங்கயா. சொல்லுயா. டிக்கெட் 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 டிக்கெட். ஹலோ, கொடை ஆ? கொடை கொடை. நீ எப்ப கொடையோட பஸ்ல ஏறின? அது சிவா. ஏமா என்ன உங்களுக்காக தானே லேடி ஸ்பெஷல் விட்டுருக்கோம், வரலையா? நாங்க ஜென்ஸ் ஸ்பெஷலுக்காக வெயிட்டிங். அப்படி எல்லாம் ஒரு பஸ் கிடையாது கண்ணே. இருக்குது கண்ணு, பின்னாடி வருது கண்ணு, நீ வண்டி எடு கண்ணு. ஏய், 6 வந்துருச்சு. 6 வா, 6 வா, 6 வா, 6 வா, சிக்கினா காசிதா, தப்பினா காசிதா. பிரேக் போடுறா. பாட்டு பிரேக்கர்ரா. ஹாய் ரம்யோ. சோ கியூட். ஹாய் சிவா கண்ணு. குல்ஃபி ரொம்ப அழகா இருக்குடா செல்லம். நல்ல வாழ்வுதாயா உனக்கு. குஷியான வாழ்க்கையா? ரைட் ரைட்.
அடடடடடடா. கொஞ்சம் சும்மா இருக்குமா, ஒவ்வொருத்தரா கேளுங்க, குடுக்கறேன். என்னது? உன் இஷ்டம் போல ஒவ்வொருத்தருக்கா கொடு. இந்த விஷயத்துல எங்களுக்குள்ள போட்டியே இல்ல. உங்களுக்கு எல்லாம் நல்லா கொடுத்து வளர்த்திருந்தா இப்படி கேட்க மாட்டீங்க. போற இடத்துல கொடுப்பான், வாங்கிக்கங்க. அதான் உன்கிட்ட கேக்குறோம், கொடு. முன்னாடி எவ்வளவு இடம் இருக்குது, எதுங்கன்னா முன்னாடி வருதா பாத்தியா? ஆமாப்பா. இப்ப பார் எப்படி எல்லா பிகர்களும் முன்னால வந்து என் மடியிலே விழுதுங்க பார். இந்த பஸ்ல தான் பிரேக் அடிச்சா எல்லா பொண்ணுங்களும் பின்னாடி போகுதுங்க. ஏண்டா படு பாவி, என்னடா வண்டி ஓட்டுற நீ? பொம்பளைங்க வண்டியில இருக்காங்கன்னு கொஞ்சமாவது கியாரியாசிட்டி இருக்கா உனக்கு? பாட கொலைய கஸ்மாலம். ஐயா கேள்வியே ஏந்து போ, வந்துட்டு அங்க இருந்து மூஞ்சிய பாரு. ஹாய் ஐயா, கொஞ்சம் இருப்பா, ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ணிட்டு தரேன். ஏய், என்ன எழுதுறேன்ல, டிக்கெட்டா? என்ன ஏன் பாட்டு தடவற? காசு இல்லையா? அதெல்லாம் அடிச்சு கொடுத்துருவேன். ஆமா கொஞ்சம் நடந்து காமி. என்ன கிண்டலா? இங்க என்ன ஃபேஷன் ஷோவா காட்டுறாங்க? நடந்து காட்டுறதுக்கு எந்த ஏரியாடா நீ? நாத்துக்கு கேக்குறேன். ஓய், யார் தெரியுமா அவரு? எங்காலு. கேட்டா ஆளு கொஞ்சம் வெள்ளா இருந்தா உடனே உங்காலுன்ற கம்முன்னு கேட்டேன். மச்சி நீ தானே மினிஸ்டர் வீட்டுல? நான் எங்கேயும் வேலை செய்யல, ஆரம்பத்துல இருந்தே கண்டக்டர் தான். எனக்கு தெரியும்டா, எனக்கு எல்லாம் தெரியும்டா. அவருக்குதா அந்த ஒன்றை யாரு ஒன்றன்னு சொல்ற? நீயே ரெண்டும் கேட்டா முளைச்சு 3 இலை விடல. என்ன பேசுற நீ? 4 போட்டு 5 விரல் பதிஞ்சிரும், தெரிஞ்சுக்க. 6 கிட்ட வாலாட்ட 7 ஊருக்கு கேட்கும் அவர் அடிச்சாருன்னா. 8 விட்டா 9 தெரு தள்ளி போய் விழுவேன். பத்திரமா வீட்டுக்கு போய் சேரு. நாங்கடி ஆளாளுக்கு ஒன்று துரு சொல்லி அடிக்கிறீங்க. நான் யார் தெரியுமா? தம்புடி, நொச்சு குப்பை தம்புடி. நீ தம்பிடி தாண்டா, ஆனா அவர் கோடி. கோடிதான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா கோடிக்கு கால் எடுத்து பாரு கேடி. அதுவும் எனக்கு தான் தெரியும். ஆளாளுக்கு அடிக்கிறீங்க. வேணாம், சுழி சுழின்னு விளையுது. ஏய் மவளே, ஆளு வச்சு அடிக்கிறேன்னு என்ன பத்தி உனக்கு தெரியாதுடா. உனக்கு வைக்கிறேன்டா வேட்டு. மறுக்காடே சுப்பிரமணிய ஆள் வச்சு அடிச்சான்டா என்ன. டபுள் கொடுமா, வண்டி மூவ் ஆகணும்ல. ஓடி வராங்க. யோ என்னையா திமிரா? கேர்ள்ஸ் ஓடி வந்து பார்க்கல? பார்க்கல. வேற எங்க பார்த்துட்டு இருந்த? டிக்கெட். எத்தனை டிக்கெட் பார்த்துட்டு இருந்த? 1 2 தான் பரவாயில்ல, மொத்தமா நிக்குதுங்கல்ல. அதான் ஆனா வாய் திறந்து பார்த்துட்டு இருந்தியோ சொல்லி விட்டுக்கிட்டு. பஸ்ல டிக்கெட் கொடுத்தா பஸ்ஸுக்கே ஓனர் நினைப்பு. ரன்னிங்ல ஏறினா திமிரா பேசு பத்தியாது. கவர்மெண்ட் பஸ் என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா? Sit properly. என்ன சிவா சைலண்டா இருக்கறான்? யோ காலேஜ் வருது, ஒழுங்கா ஸ்டாப்ல நிறுத்து. அந்த பயம் இருக்கட்டும். ஏய் பி கேர்ஃபுல். இனிமே என்ன பார்த்ததும் வண்டி நிறுத்தணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸ்டாப் தி பஸ். ஏய் நிறுத்தியா? நான் எனக்கு முன்னாடி ஸ்டாப் தி பஸ். ஐ நீட் டு ஸ்டாப் தி பஸ்.
ஏன்பா இங்க இருந்து லேடிஸ் காலேஜ் எவனா ஆட்டோ டாக்ஸி வருவான்? ஒரு கிலோமீட்டருக்கு எவனும் வரமாட்டான். நடராஜா சர்வீஸ் தான். யோ மரியாதையா என்ன திருப்பி கொண்டு போய் காலேஜ்ல விடு. பஸ்ல டிராவல் பண்ணா பஸ்ஸுக்கே ஓடணும்னு நினைப்பா. கவர்மெண்ட் பஸ் என்ன உன் அப்பா விட்டுதா? நான் இப்ப எப்படி காலேஜ் போறது? நடந்து போடி. நான் அட்வைஸா பண்ணேன், உசாரா இருக்கிறதான சொன்னேன். பேசாதடா. இப்படி மான மரியாதையை கெடுக்கிறதுக்கா படிக்க வைக்கிறது? அவன் யாரு, நாம யாரு? இவளுக்கு என்ன அவங்கிட்ட வேலை? ஊருக்கே கேட்கிற மாதிரி சொல்லியிருக்கா. அவ படிச்சு கிழிச்சது போதும், முதல்ல அவளுக்கு கல்யாணத்தை பண்ணுங்க. ஏப்பா நம்ம பொண்ணை பத்தி நம்மளே தப்பா பேசலாமா? டவுன்ல படிச்ச பொண்ணு ஏதோ ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் இல்லாம பேசுறா பழகுறாங்கிறதுக்காக என்ன வேணாலும் நினைச்சிருதா? அத்தா ஓல்டு ஜெனரேஷன் நினைச்சேன், இவ்வளவு யூத்தா ஃபீல் பண்றியே. அடிச்சு இருப்பால. ஏய், அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா ஏற்பாடு பண்ணு. அப்படியே மச்சானுக்கு போன் போட்டு அவ இனிமேல் காலேஜுக்கு வரமாட்டான்னு சொல்லிடு. அம்மா, நாம பேசுறது அவளுக்கு தெரிஞ்சது, உன்னை பெத்தவன் கூட பார்க்க மாட்டேன். அப்பா முதல்ல அதை செய்யுங்கடா, உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும். ஏன் அத்தா, ஆல்ரெடி உனக்கு நிறைய புண்ணியம் சேர்ந்திருக்கணுமே. எப்படி நான் சொல்ற? நாட்டுக்கு இந்த மாதிரி 2 நல்ல பிள்ளைங்களை பெத்து போட்டு வச்சிருக்கியே, மகராசியா இருப்பேன். உனக்கு பெரியவன் உதைச்சது பத்தாது, சின்னவனையும் கூப்பிட்டு உதைக்க சொல்றேன். டேய் சின்ன ஓடுறா பாடுவா. தங்கச்சி உன் தண்ணி. தங்கம், ஐயோ தங்கம், தங்கம், தங்கமணி. ஏண்டா தினமும் ராத்திரி நடக்கிறா? ஒருவேளை உனக்கு தெரியாம நைட் ஷோ கீட் ஷோ போயிட்டு வரலாம். ஏய், என் தங்கச்சிக்கு ராத்திரி தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்னு சொன்னேன் இல்லடா. வயசுக்கு வந்த பொண்ணு இந்த காலத்துல பூட்டி தான் வைக்கணும். ஏன் தங்கச்சி, நான் உன்னை பூட்டி வைக்கிறேன். ஐயா, நான் உன்னை பூட்டி வைக்காம இருந்தா சரி. தங்கத்தையா தேடுறீங்க? சிவா வீட்டு பக்கம் போயிருக்கு பாருங்க. யாரா ராத்திரி 12 மணிக்கு வந்து பஜனை பாடிட்டு? என்னடா என் தங்கச்சி தங்கம் வந்தா இங்க. தங்கச்சி தங்கம் வரல, அக்கா பித்தளையும் வரல. ஏன்டா நைட்ல வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க? நாங்க டிஸ்டர்ப் பண்றோமா? நல்ல கண்ணத்தை வந்து பாரு. என்னடா ஒரே இருட்டா இருக்கு? அவன் மூஞ்சி அப்படிதான், அங்க பாரு. இது தூக்கத்துல நடக்கிற வியாதி இல்ல, படுக்கிற வியாதி. மாறா தங்கம், தங்கம். இவ எப்படி அங்க வந்தா? அம்மா வீட்டுக்கு போலாம். தங்கம், 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 தூங்குறவங்களை எழுப்பிடலாமா நீ? ஆனா இவ்வளவு எழுப்ப முடியுமா? அப்படியா? தூக்கத்துல நடக்கிற வியாதினா அவங்களா எழுந்தாதான் உண்டா? ஆமா, பார்த்தா தெரியல. அவ காலையில தான் வருவா. வாங்க. நானு சிவா, என் தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கப்பா. பத்திரமா பாத்துக்கணும். பக்கத்து ரூம்ல படுத்துக்கன்னு. ஏன்டா குழப்பற? சரி நீ போ, நான் அவளை அனுப்புறேன். முடிஞ்சா அனுப்பு. ஏய் தங்கம், தங்கம் எந்திரு. ஏய் மரியாதை எழுந்து வீட்டுக்கு போ. வேணாம், நான் வீட்டுக்கு போறேன். சீக்கிரம் முடிடி, அவ முடிச்சிட போறா. சரிக்கா. என்னது, எல்லாரும் என்ன கொண்டு போறா? என்னாச்சு நந்தினிக்கு? பேர்ச்சம்பழம் கொண்டு போறா. மாமா வேஷ்டி விளக்கல போட்டு நீங்க தீஞ்சிர போற என்ன மாமா? ஜக் எடுத்துட்டு ஜானு ஜெட்டு வேகத்துல போயிட்டு இருக்கா.
அது ஒண்ணு இல்லடா, உள்ள விச்சு பஞ்சாமிர்தம் செய்யறானோ இல்லையோ. அவன் என்ன ஞான பழத்தை போட்டா பேசுறான்? எல்லாரும் மாதிரி 4 வாழைப்பழத்தை போட்டு தானே பேசுறான். ரொம்ப தான் உங்க பொண்ணு பில்டப் கொடுக்குறா. இருந்தாலும் அவன் கை டேஸ்டே வேறேன்ற. என்ன மாமா டேஸ்ட்? நான் பேசுவேன் மாமா விதவிதமா 1000 பஞ்சாமிர்தம். ஊர்ல பழத்துக்கு டிமாண்ட் வந்துருமேனு சும்மா இருக்க. நீ பழம் பேசுஞ்சா பொம்னாட்டி வருவாளா? அவன் பழம் பேசுஞ்சா வருவா. வருவா. நானும் அவன மாதிரி சாம்பார் கரண்டி சைஸ்ல ஒரு குடுமி வச்சுட்டு பால் குடி மறவாத குழந்தை மாதிரி மூஞ்ச வச்சுட்டு இருந்தா என்கிட்டயும் வருவா. இன்னும் பழைய மாதிரி பஞ்சாமிர்தம் பிசையறது, புளியோதரை கிண்டுறது, தயிர் வடை பண்றது. மாமா சிக்கன் பர்கர் தெரியுமா? மட்டன் கீமா தெரியுமா? குஸ்கா தெரியுமா? அட்லீஸ்ட் முட்டை பொடி மசா தெரியுமா? அது நல்லா இருக்கு மாமா. சொன்னா கேளுங்க. இருடி விச்சுவ கேப்போம். விச்சு பழத்தை உரிச்சு போடணுமா அப்படியே போடட்டுமா? ஏன் அப்படியே போட? அபிஷ்டு உரிச்சு தான் போடணும். சரி விச்சு. விச்சு பேச்சம்பழத்தை அப்படியே போடவா கொட்டை எடுத்துட்டு போடவா? ஏன் நோக்கு தெரியாதா? அவ பாவம் தெரியாம கேக்குறா. நீ சொல்ல விச்சு. கொட்டையோட சாப்பிட்டா வாயில டிஸ்டர்ப் ஆகும். அதனால கொட்டை எடுத்துட்டே போடு. விச்சு நான் கற்கண்டு கொண்டு வந்திருக்கேன். இது தண்ணியில. விச்சு நான் நெய் கொண்டு வந்திருக்கேன். மாமி நீங்க என்ன கொண்டு வந்தேல்? நான் எதுக்குடா எடுத்துட்டு வரணும்? என் 2 கை போறாதா? நான் பேசஞ்சாலே டேஸ்டியா இருக்குமோ இல்லையோ? அப்ப வெறும் கையோட வந்திருக்கேன்னு சொல்லுங்க. சரி சரி மாமிக்கு வழி விடுங்க. என்னதான் டேஸ்ட் வருதுன்னு பாப்போம். புடி தள்ளிக்கோங்கடி. ஒரு நிமிஷம். எல்லாரும் கைய அலம்பிட்டு வந்தேலா? சரி இப்ப எல்லாம் வளையல நன்னா மேல ஏத்தி விட்டுக்கோங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து முதல்ல பழத்தை உரிச்சு போடுங்க. வெள்ளத்தை கடைசியா தான் போடணும். சீக்கிரம் சீக்கிரம் கொட்டுங்க. பெசங்க பெசங்க. ஏண்டி ஈஸின் இருக்கேல்? நேக்கு சங்கோஜமா இருக்கு. நன்னா அப்படிதான் பெசையணும். ஐயோ இடுப்பு அழுத்தாதே. அச்சச்சோ கரண்ட் போயிடுதே. என்ன இது? டிரான்ஸ்ஃபார்மர் அடிச்சுட்டா. மாமா கரண்ட் ஆஃப் ஆனா பொண்ணு கத்துற சவுண்ட் தான் கேக்கும். இதுனா புதுசா பையன் சவுண்ட் கேக்குது. சத்த மாதிரி கேக்குது. காப்பாத்துங்க. ஐயோ என்ன இருட்டா இருக்க? எங்கடா இருக்க? போடுங்க போடுங்க சீக்கிரம் போடுங்க. யார மாமா? அபிஷ்டு லைட்டா போட சொன்னடா. ஏன் மாமா உங்க அத்தையும் பேர் நான் ஈபில இருக்காரு போன் போட்டு சொல்றதுக்கு. மூளை இல்லாத முந்திரி கொட்ட மாமா. கரண்டேல எப்படி லைட் போட முடியும்? இருங்க தீப்பந்த எடுக்கிறேன். கரண்ட் வந்துட்டா நல்லதா போச்சு. என்னடா என்னங்கடி எல்லாரும் கண்ணை பார்த்த மாதிரி கையை தூக்கிட்டு நின்று இருக்கேன். கையை இறக்கிட்டு விலகிறேலா? டேய் விச்சு என்னாச்சுடா நோக்கு? என்னடா இந்த கோலம்? 8 புள்ளி கோலம். மாமா கரண்ட் கட் ஆனதுல இவ யாரோ தான் இப்படி பூசிட்டா மாமா. பூசிட்டாளா? பெசஞ்சு விட்டுருக்காடா. அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த நீ? இல்ல மாமா முதல்ல இடுப்புல தான் கைய வச்சா. கைய வச்ச உடனே ஒரே கூச்சமா இருந்ததா டக்குன்னு இறுக்கி கண்ண மூடிட்டேன். கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ ஆயிடுத்து மாமா. பாத்தேலா இன்னமோ ஃப்ரூட் மசாஜ் பண்ண மாதிரி கண்ணை மூடிண்டானா. எப்படி எல்லாம் ஜகா வாங்குறான் பாருங்க. சத்த நிறுத்துறேலா? நான் எவ்வளவு கத்துனேன். மாமா காப்பாத்துங்கோ சாமா காப்பாத்துங்கோன்னு. அப்ப யாராவது வந்தேலா? வரல. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நன்னா வந்து நின்னு தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன். ஏய் யாரும் கிளம்ப கூடாது, போகவும் கூடாது. ஏன் மாமா என்ன பண்ண போறேன்? உண்மையை கண்டுபிடிக்க போறேன். ஒண்ணும் வேணாம். கரண்ட் கட் ஆன கேப்ல யாரோ கனெக்ஷன் கொடுக்க ட்ரை பண்ணிருக்கா. இதை இப்படியே விட்டுருங்க. நோ நெவர். என் கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடந்திருக்கு. அதை கண்டுபிடிக்காம நான் விடவே மாட்டேன். எல்லாம் வரிசையா வந்து நில்லுகோ. போங்க பாரு. இவ்வளவு நெரிசல் என்ன இடிக்காம போனாலுங்க கரெக்டா. பிச்சு நீ மறுபடியும் கண்ணை முடிக்கோ. இவ ஒவ்வொருத்தரையா வந்து தடவ சொல்றேன். யாருன்னு கண்டுபிடிச்சிருயோனோ? ஒரு நிமிஷம். தெரிஞ்சிச்சா? மாமா என்னாச்சு? பேசா கண்டுபிடிச்சிருவோம் மாமா. பேஸ் எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? என்ன கிருஷ்ணாவில் ஊத்த போறானா? இல்லடா ஒவ்வொரு பார்ட்டியா அனுப்பி அவனை தடவ சொல்ல போறேன். ஓய் பெரிய மனுஷனா நீ? பெரிய மனுஷனா நீ? என்னமோ வெத்தல்ல சுண்ணாம்பு தடவுற மாதிரி ஒரு வயசு பையன் உடம்புல ஒரு வயசு பொண்ணு ஒரு தடவை சொல்றியே. இதுக்கு எந்த பொண்ணு ஒத்துப்பாளாயா? சுத்தம் மட்டமான தீர்ப்பா இருக்குது. கவலைப்படாதீங்க. உங்க சார்பா நான் பேசுறேன். அனைத்து பேர்கள் சார்பா சொல்றேன். சத்தியமா ஒத்துக்க முடியாது. அங்க பாரு மாமா. மாமா இது இல்ல மாமா. ஏய் 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 அதான் அவன் இல்ல இல்ல சொல்லிட்டு இருக்கால. அப்புறம் எலும்பு கையை வச்சு அவன் பாடி அறுத்துட்டு இருக்க. போ போய். இவளுங்க எல்லாத்துக்கும் ரெடியா தான் மாமா வந்திருக்காளுங்க. நீங்க வேணா பாருங்க. இவளையும் இல்லன்னு சொல்லுவான். விச்சோ இவ இதுவும் இல்ல சாமா. நான் சொல்லல. ஏன்டா அப்படி சொல்றான்? அப்பதான் நீ அடுத்த பொண்ணு தடவை விடுவ. போயா உன் ஐடியாவுல.
பாரு பட்டமளிப்பு விழால கவர்னர் கையில சர்டிபிகேட் வாங்குற மாதிரி எப்படி ஜபர்தஸ்தா போறாளுங்கன்னு. போங்கடி போங்க. மாமி விச்சு பாடி டைட் பண்ணிக்கடா, இல்லனா மாமி உன்ன பஞ்சாமிர்தமா பிசைஞ்சிருவா. மாமி நீங்க இல்ல மாமி. ஏய் இப்பதானே முகத்துல கைய வச்சேன், அதுக்குள்ளேயும் அவசரப்படுற. செத்த வாய் முடியா? மாமி என்னடா நீங்க இல்ல 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 மாமி. மாமி அவன் தான் இல்ல இல்லன்றான்ல, அப்புறம் அங்க தடவுனது போதும், இங்க வாங்கோ. இது போங்கோ. நோக்கு பொறுக்காதே. ஜஸ்ட் மிஸ். அடுத்து ஜானு நீதான் போ. நில்லு. ஏன் பொண்ணைய சந்தேகப்படுறியா? பின்ன உன்னைய சந்தேகப்பட முடியும்? யோ மத்த வாளுக்கெல்லாம் ஒரு நியாயம், பெத்த வாளுக்கு ஒரு நியாயமா? உம்மை டால்டா இங்க உருகாது. ஜானு போய் தடவடி. ஐயோ அதே விரல், அதே தடவல். மாமா மாமனே, நான் தானே எல்லாரும் முன்னாடியும் காட்டி கொடுத்த. இப்போ பஞ்சாமிர்தம் தான் தடவன. நாளைக்கு நடு ரோட்ல பாலாபிஷேகமே பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. மாமா சாமா என்னடா போய் நாளைக்கு வரட்டுமா? இவ 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 இவளும் இல்ல. அப்பாடா. ஓய் ஓட்டட குச்சி மாமா, பாத்தேலா இருட்டுல எவ்வளவு ஒருத்தி தான் தடவனா? நீ லைட்ட போட்டு ஊரையே தட விட்டுட்ட. நீர் தாயா ஒரிஜினல் மாமா. கரெக்ட். இல்ல மாமா. என்ன இப்ப நான் என்ன மாமா பண்றது? எங்க இன்னொரு முறை சொல்லு. சாமா இப்ப நான் என்ன சாமா பண்றது? ஐயோ 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 ஐயோ. பாத்தேலா டேய், பண்ற சிலுமசை எல்லாம் பண்ணிட்டு சிறுவர் மலர் புக்குல வர குழந்தை மாதிரியே எப்படிரா சிரிக்கிற? போ சாமா போ. நீ போய் குளத்துல நல்லா முங்கிட்டு போ. லைட் ஹவுஸ் எல்லாம் இங்கே இறங்கிடுங்கப்பா. லைட் ஹவுஸ் நிக்காது, லைட் ஹவுஸ் நிக்காது. இப்படி தான் கண்ணகி சிலை நிக்காது, கண்ணகி சிலை நிக்காதுன்னு சொன்ன, நிக்காமே போயிடுச்சு. லைட் ஹவுஸ் மேல உனக்கு என்ன கண்ணு? ஏய் இப்பதான் இன்கிரிமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அதை கெத்துற போல இருக்க. போடா. டிக்கெட் டிக்கெட் வேற யாருங்க? டிக்கெட் டிக்கெட். லஸ்ஸுக்கு எனக்கு 2 டிக்கெட். இன்னொருத்தர் யாரு? ரெண்டுமே எனக்கு தான். உனக்கு எதுக்கு 2 டிக்கெட்? திடீர்னு செக் இன்ஸ்பெக்டர் யாருன்னு வாங்கி ஒரு டிக்கெட்டை தொலைச்சிட்டோம்னா இன்னொரு டிக்கெட்டை காட்டுவேன். அதுவும் தொலைஞ்சிருச்சுன்னா நான் என்ன கேணையனா? அதான் பஸ் பாஸ் வச்சிருக்கேனே. போட்டா. என்னடா இது? ரோட்ல எப்பவுமே எருமாடுகளா நிக்கும், இப்ப பசுமாடுகளா நிக்குது. ஏமா வண்டியை நிறுத்துனீங்க? நாங்க எங்க நிறுத்துறோம், நீ தான் நிறுத்துன. ஜோக்கே. சரி மேல. நேத்து எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் சேர்மன பஸ்ல இருந்து இறக்கி விட்டு தள்ளி விட்டு தள்ளி விட்டு 1 கிலோமீட்டர் நடக்க விட்டுருக்கீங்க. அதுக்காக எங்க தலைவி கிட்ட உங்க கண்டக்டர் சாஷ்டாங்கமா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கலனா ஓய் என்ன இது? என்ன தெரியுதா? ரேஷன்ல கிருஷ்ணால் வாங்க போறியா? பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவோம். ஜாக்கிரதை. ஒரு கண்ணாடி இருக்காது, எல்லாத்தையும் தூள் தூள் ஆக்கிடுவோம். தெரிஞ்சுக்க மாவன பின்னிடுவான் பின்னி. என்னமோ சாஷ்டாங்கமா விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பு தானே கேட்டுறேன். நான் எவ்வளவு பெரிய ஆபீசர், எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்டிருக்கேன் தெரியுமா? அட்டால் மன்னிப்பு தானே. கோவில்ல விழற மாதிரி இப்ப அழகா அம்பாளா நினைச்சு விழுந்துருக்கோம். நானு ஆமா பே. சரிப்பா, சாஷ்டாங்கமா விழ வேண்டாம், என்ன மடிச்சிருங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு போ, விட்டுடுறோம். ஏய் என்னடி திடீர்னு கட்சி மாறுற? இல்லப்பா, பப்ளிக்ல பாக்குறாங்கல்ல, என்ன இருந்தாலும் அவர் ஆம்பளை தானே, கொஞ்சமாவது கௌரவம் பாப்பார்ல. ஏய் உனக்கு கஷ்டமா இருந்தா நீ போ, நாங்க பாத்துக்கிறோம். ஓகே உங்க இஷ்டம். ஏய் உன்னை நம்பி நாங்க வந்தா கமோனியா. என்னையா ரோட்ல அசிங்கமா இருக்குன்னு பாக்குறியா? சரி சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ. என்ன ஒரு சாரி போதுமா? என்ன ஏமா நீ 1000 சாரி கேட்டுக்கோ, காலேஜுக்கு டைம் ஆச்சு, நாங்க வரோம். ஏய் 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 சரி இதான் லாஸ்ட் வார்னிங். ஆனா இது போல நடந்துக்க கூடாது, புரியுதா? ஓகேமா. ஏ ஓகே ஆண்டி, வா போலாம். ஏய் ஜொல்லு பாட்டிங்க எல்லாம் பாங்கடே. என்ன எல்லாரும் இங்கே நிக்கிறீங்க?
நேரமாவதுன்னு சொன்னீங்கல்ல, ஏறுங்க பஸ்ல ஏறுங்க. ஏறுங்க ஏறுங்க, டிக்கெட் இருக்கிறவங்க மட்டும் ஏறுங்க. ஏன் மணி 2 மாசம் லீவ் வேணும்னு கேட்டல்ல? ஆமாப்பா. லீவ் எல்லாம் போட வேணாம். பின்ன ரோட்ல குறுக்க நிக்கிறவங்க மேல பஸ் ஏத்துனா சம்பளமும் கொடுத்து சஸ்பென்ஷனுங்கிற பேர்ல 2 மாசம் லீவும் கொடுப்பாங்க. அப்ப கேஸ் அந்த டிபார்ட்மெண்ட் பாத்துக்கும். இந்த லூசு ஏத்ரா. ரொம்ப தேங்க்ஸ் பா. ஏத்துடா நீ. ஏத்தா பார்க்கலாம். தைரியமான ஆம்பளையா இருந்தா ஏத்துடா. If you have guts, come on. Come on, come on. ஏத்தா பார்க்கலாம். ஆளு மேல பஸ் ஏத்தி ரொம்ப நாள் ஆச்சு. சொன்னா கேளுமா? No. அம்மா உணர்ச்சி வசத்துல ஏத்திடுவேன். No. ஏத்திடுவேன். தப்பிச்சா சிவா. நில்லுடா. ஓடாத. டேய். ஜானுமா என்ன விட்டுருமா, என்ன ஒண்ணும் பண்ணாதம்மா. நில்லுடா. ஐயோ ஜானுமா என்ன விட்டுருமா. ஐயோ மாமா மாமி யாராவது காப்பாத்துங்கோல. ஐயோ இந்த பொறுத்து தொத்துறாளே. ஜானுமா கையெடுத்து கும்பிடுறமா, இனிமே உங்க ஆத்து பக்கமே வர மாட்டோமா. நில்லுடா. இத ஓட வைக்காத. என்ன புடிச்சிருவியே. ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ வெங்கியா கொக்கா. என்னாச்சு ஜானு? கொழுந்தறது போடா. இப்படி ஓடிட்டு இருக்கா. ஏன்டி இப்படி ஓடுற? ஜானு ஜானு என்னாச்சு? பிடி உஷாக்கு போட்டி உஷா மாதிரி என்ன துரத்துறா. இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நேத்து போன் பண்ணி நோக்க என்னடா சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? சோ ப்ளீஸ் சார், பொண்ணு பார்க்க வந்துட்டோம், என்ன பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. வேண்டான்னு சொல்லாம தான் வந்தேன். ஆனா நன்ன கிழங்காட்டம் வந்து நின்னியா, செத்த செவல போட்டுட்டேன். என்னென்னமோ ஆயிடுதோ. என்னென்னமோ ஆயிடுதா? இதுல டை 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 வேற. பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிட்ட, அப்படியே ஓட வேண்டியதானே? என்ன பண்ண? இரு ஜானு, நோக்கு ஆட தெரியுமா இல்ல பாடவாது தெரியுமா? என்ன பாட சொல்லி தெரு தெருவா நின்னு பிச்சை எடுக்க போறியா? என்ன ஜானு இப்படி எல்லாம் பேசுற? உன்னை கல்யாணத்துக்கு அப்புறம் பாட சொல்லி ரசிச்சுட்டே இருக்கலாம்னு தான். ரசிக்க போறியா? எனக்கு எப்ப எரிச்சு தெரியுமா? ஜானு, நோக்கு பருப்பூசலி பண்ண தெரியுமோன்னு சொல்றேன். என்ன ஜானு இப்படி அடிச்சு விட்ட? ஏதோ நாக்கு ருசியில அப்படி கேட்டு விட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. பருப்பூசலினா கொஞ்சம் உயிரை விடுவேன். உயிரை விடுதான் போறேன். வா 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 வா. கொலை பண்ண போறாளே. யாராச்சும் காப்பாத்த மாட்டாங்க. வாயை மூடு. ஏதாவது பேசுன உன் பையன் சங்க அறுத்துருவேன். சங்கா என்னடி சொல்றா இவோ? அச்சச்சோ, பிராமணாத்து பொண்ணாட்டமா பேசுற. டேய் வெங்கி, இவ சங்காத்மா நமக்கு வேண்டாம்டா. வந்துரு. வா வா. நோ கொண்டு காமிக்க. வழி விடுங்க. ஒண்ணு செஞ்சிராதடி. விட்டுடுறீமா? ஏய் ஜானு 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 ஜானு. ஏன் இப்படி நந்தி முன்னாடி பம்பர மாதிரி சுத்தி விடுற? ஏதாவது வேண்டுதலா? ஏய், அங்க நின்னுட்டு இருக்கானே, அவனை நன்னா பாத்துக்கோடா. மாலை எல்லாம் ரெடி பண்ணிட்டேலா? ஆமா இருக்கான். அவன் எதுக்கு நான் பார்க்கணும்? அவனை தானே நான் கட்டிக்க போறேன். எப்படி இருக்கா என் ஆளு? ஏன் அளவுக்கு ஒண்ணும் பர்சனாலிட்டி இல்லையே. என்னமா இருக்கா? நெத்தியில பட்டை, கழுத்துல கொட்டை, காதுல கடுக்கன் பிளஸ் தேங்காய் குடுமி. ஆஹா, அப்படியே பாக்குறதுக்கு அம்மாஞ்சி மாதிரி இருக்கா. நல்ல அம்சமா கண் நிறைஞ்சு இருக்கான்னு சொன்னேன். குடுமியில விழுந்துட்டியோ? ஓஹோ. விச்சு விச்சு. வள்ளி வள்ளி. நீதான் விச்சு விச்சுன்னு கூப்பிட்டு இருக்க. அவனை பாரு, வள்ளி வள்ளின்னு சொல்லு, வேற ஒரு ஃபிகரை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போறான் பாரு. சமத்து. பாய். சத்த வழி விடுறேலா, வள்ளி வரணும். ஏன் வள்ளி சைடுல போக மாட்டாளா? ஐயோ, வள்ளிக்கு நான் தண்ணி காட்டணும். வள்ளிக்கு நீங்க தான் தண்ணி காட்டுவேள், ஜானுக்கும் நீங்க தான் தண்ணி காட்டின்னு இருக்கேள், ஊர்ல இருக்கிற எல்லா பொம்மநாட்டிகளுக்கும் நீங்க தான் தண்ணி காட்டின்னு இருக்கேள். மனசுக்குள்ள என்ன மன்மதன் நினைப்பா? கொஞ்சம் அடங்குங்க, வள்ளிக்கு நான் தண்ணி காட்டுறேன். சரி, நீங்களே காட்டுங்க. வள்ளி முதல்ல எனக்கு தண்ணிய காட்டுக்கிடா. தங்கச்சி நீங்க மாட்டீங்கன்னா இல்லப்பா,
இது தூக்கத்துல நடக்கிற வியாதி தான்ப்பா. அது நடக்கிற வியாதியா இல்ல நடிக்கிற வியாதின்னு இப்போ தெரியும். என்ன பெட்டு? அது குழந்தை பாவம், அதுக்கு அப்படி ஒரு வியாதி. அது குழந்தையா இல்ல குமரியா, அது வியாதி கேஸா இல்ல லூசு கேஸான்னு இப்ப நிரூபிச்சு காட்டுற. நீ வா. எதுக்கு உங்க வீட்டுக்கு போற வரையில ஃபாலோ பண்ணோம்? பாதி வெயிலே அது ராங்க பாத்தின்னு நான் ப்ரூவ் பண்றேன். சொன்ன கேளு, போகாத. ஏய் உனக்கு வேணும்டா சாக்கடைய குடிச்சவனே. அவன விட இப்போ உன் தங்கச்சி வயசுக்கு நான் கலைக்கிறேன் பார். ஆமா, ராஜா மலையப்பா கவுந்துட்டாரு, ராணி மங்கம்மா போறா. அப்பா, நீயாவது என் தங்கச்சியை நம்புறியே? இல்ல கொன்னுடுவேன். சரி விடு. பிரேக். நான் தங்கம் இந்த எங்க சுத்துற? உங்க அண்ணன் உன்னை தனியா விட்டுட்டு எங்க போறக்க போனா? அச்சலா ஏண்டி இவ்வளவு என்னடா ஷாக்கு? அவன்ல ஷாக் ஆகணும். எனக்கு ஷாக்கு. உனக்கு எதுக்குடா ஷாக்கு? கைய வச்சு பாரு, அடிக்குது. இங்கயா? ஐ எனக்கு அப்பவே தெரியும்டி இது நடிக்கிற வியாதின்னு. நான் ஒண்ணும் நடிக்கல, சிவாவை பார்க்க தானே வந்தேன். ஆமா. டோடா, நடுராத்திரில எதுக்கு என்ன தேடி வந்த? பின்ன இதெல்லாம் வெளிச்சத்துல காட்டுற விஷயமா? சீ, கர்மம் கர்மம். அங்க என்ன பாத்துக்கிட்டு திரும்படா. அட, வெறும் பேப்பர்ப்பா. வெறும் பேப்பரா? தச்சி, இங்க பார். நாளைக்கு மினிஸ்டர் ராமசாமி மகளுக்கும் தொழிலதிபர் என்ன நாகராஜ மகனுக்கும் கல்யாணம். வரதட்சணைய மட்டும் 2 கோடி கைமாற போகுது. சச்சா, அதுக்காக ஒரு கல்யாணத்துக்கு எடுக்க முடியுமா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடக்கூடாது. அவன் பொண்ணோட வாழ்க்கைக்காக எத்தனை ஹேண்டிகேப்ஸோட வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டிருக்கான் தெரியுமா அவன்? பட்ஜெட்ல ஊனமுற்றவங்களுக்காக தையல் மெஷின், ஆர்டிபிஷியல் லெக்ஸ், 3 சக்கர சைக்கிள், அதுக்கு இதுக்குன்னு ஏகப்பட்ட பணம் ஒதுக்கி இருக்காங்க சிஎம். ஆனா இந்த ஆளு அதுல பாதிக்கு கூட செலவு பண்ணாம அவன் பொண்ணோட கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்த போறான். அப்படிப்பட்ட கல்யாணம் நடக்கணுமா? கூடாது. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அந்த கல்யாணத்தை நீ எப்படி தடுக்க போறேன்னு கேக்குறதுக்கு தான் நான் இப்ப வந்தேன். எப்படி 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 நிறுத்த போற? மணி, நாளைக்கு நீ என்ன பண்ற? சரிப்பா. சரி சரி. மனோ, நீ என்ன பண்ற? சொல்லுப்பா, நீ என்ன சொல்ற நான் செய்யறேன். யாழ்ரா இப்ப அடிக்காத, முதல்ல குளிச்சுட்டு அப்புறம் நாளைக்கு காலம்புற. ஐயோ, இன்னைக்கு இனிமே என்னால எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு இல்ல, நாளைக்கு காலம்புற. சுதி சுத்தமா வருது. அது சரி, நீ அப்ப நாங்க தவுல் வாசிச்சா நீங்க என்ன பண்ணணும்னு தெரியாதா? பிரமாதமா வாசிக்கிறாங்கப்பா. வணக்கம்மா. வணக்கங்க. யோ, ஏன் என் பின்னால படையாட்ட வரீங்க? நான் என்ன படையப்பாவா? போய் வேலையை பாருங்க. போங்க. சம்பந்தி, குழந்தைகளை கூட்டிட்டு வரலையா? இல்லைங்க. வாங்க. என்ன பொண்டாட்டி விட்டு தனியா வந்திருக்கிறீங்க? வாங்க 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 வாங்க. என்ன சம்பந்தி, கல்யாண ஏற்பாட்டுல ஒரு குறையும் இல்லல்ல? எப்படிங்க இருக்க முடியும்? யார் வீட்டு கல்யாணம்? மினிஸ்டர் வீட்டு கல்யாணம் இல்லையா? சாப்பாட்டுல இருந்து போ. ஆமா, போலீஸ் தரப்புல இத்தனை பேர்த்த வர வச்சிருக்கீங்களே, சபையில வரதட்சணை கொடுக்கறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா? உங்களுக்கு வரதட்சணை, அவங்களுக்கு வாழ்க்கையிலே காணாத தட்சணை. கண்டுக்கவே மாட்டாங்க.
நல்லா வாசிக்கிறாங்களா? சூப்பரோ சூப்பர். என் வாழ்க்கையில 2 பொண்ணுங்க ஒன்னா நாதஸ்வரம் வாசிக்கிறத சின்ன வயசுலயும் சரி வாலிப வயசுலயும் சரி இந்த வயசுல கூட நான் பார்த்தது இல்ல. யாங்க ஜெனரேட்டர் போடுங்கயா. அபசகுனமா இருக்கு சம்பந்தி. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. ஏய் நீங்க ஏன் நிறுத்திட்டீங்க? வாசிக்கலையா? வாசிக்கிறோம் வாசிக்கிறோம் வாசிக்கலையா? துட்டு வாங்கல. சிவா அசி வாசி சிவா வாசி. என்ன டவுல் சவுண்டே ஒரு மாதிரி கேக்குது. அது ஸ்ட்ரைட்டா கேக்குதுங்க. அதான் கரண்ட் கட்டு மைக் ஆஃப். அதான் அப்படி. மா சம்பந்தி அபசகனமா இருக்குன்னு சொல்றாருல. கல்யாண வீடு கடை இழந்து போச்சு. வாசிங்க. சரி சரி. டேய் மைக் கரெக்ட்டா வை. டவுல் சவுண்ட் கிளியரா கேக்குதா பாப்போம். சார் வாசிக்குது சார். குட்டிக்கிறதுல இரு. வாசியா. சும்மா இருங்க சம்பந்தி. நீங்க சாப்பிட்டு வந்து சந்தோஷமா வாசிங்கப்பா. தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எப்பா அதுக்கு இடையில கேப்ல ஏதாவது சீடி கிடி இருந்தா போடுங்கப்பா. போடுறேன் சார். ஏய் சீடி நீயே எடுத்து வந்த? கேப்ல போடுறதுக்குன்னு. ஆஹா போடு. வளரு நல்ல போடுறா. இன்னும் அதே மாதிரி இருக்குது. அதேதானே. அது வந்து அதே நாதஸ்வரம் தவுல்னு சொல்ல வராருங்க. அப்படியே கேப்ல போய் சாப்பிட்டு வந்து சூப்பரா லைவ் கண்டக்ட் பண்ணுங்க. நல்லது. அவளே படாதீங்க. இவர் சூப்பர் கண்டக்டர். கண்டக்டரா? அது வேற ஒண்ணு இல்லங்க. நான் அப்பப்ப கேப்ல மியூசிக் கண்டக்ட் பண்ணுவேன்னு சொல்ல வராருங்க. கேப்ல விசில் அடிச்சாரு வெச்சுங்க. காதே பிச்சுங்க. விசில்லையே மியூசிக்கா? நாதஸ்வரம் இல்லன்னா கேப்ல விசில் பண்ணுவாரு. ரொம்ப பசிக்குதுங்க. கேப்ல சாப்பிட்டு வந்துரும். என்ன இவனுங்க கேப்லயே அடிக்கிறானுங்க? இது என்ன அடி? நான் அடிக்கிறேன் பார். இது மினிஸ்டர். ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பண்ற? இத பாரு, இன்னைக்கு மட்டும் என் கழுத்துல தாலி அரிச்சு அப்புறம் என்ன உயிரோட பார்க்க முடியாது. சரி டோன்ட் கெட் அப்செட். ஆமா உன்னை கூட்டிட்டு போக ஒரு லவர் வந்திருக்காங்க. எங்க? காட்டுறேன். அதோ அங்க வெள்ளை கரிச்சு வச்சு மூஞ்சி தொலைச்சிட்டு இருக்காருல்ல, அவர்தான். எங்க? அதோ அங்க. சரி இப்ப கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது? கவலையே படாதீங்க. கல்யாணத்தை நாங்க நிறுத்துறோம். ஆமா உங்களுக்கு பஸ்ஸே கரெக்டா நிறுத்த தெரியாது. ஆமா நீங்க யாரு? சேரன் பாண்டியன். பல்லவன். அது தெரியுது. ஆமா இங்க எதுக்கு வந்தீங்க? என்ன போலீஸ் கூப்பிடுவா? இதோ பாருங்க. அதோ வெள்ளை கச்சை வச்சு நெத்திய தொடச்சிட்டு இருக்காரு உங்க லவர். அவர்தான் எங்களுக்கு வர சொன்னாரு. யார்கிட்ட கதை விடுற? உங்ககிட்ட தான். இவ ஒருத்தி சும்மா ரெடி. நீங்க சொல்லுங்க சார். மீதி என்ன விடுறேன் பாரு. இது பாருங்க, உங்க காதலை காப்பாத்துறதுக்கு தான் உங்க அப்பா வச்ச நாதஸ்வர பார்ட்டியை காசு கொடுத்து அமிச்சிட்டு நாங்க அடிக்க வந்திருக்கிறோம். தவுல் அடிக்கிறது சொல்றான். திருட்டு பசங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க உங்க ஃப்ரெண்ட் எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. இவ ஒருத்தி குறுக்க சார். அவர் என்ன ஐடியா கொடுத்தாரு அத சொல்லுங்களேன். சொல்றேன். வெளியில ஒரு மஞ்சள் கலர் டெம்போ நிக்குது. நீங்க எப்படியாவது அதுல போய் பொங்கல் சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். ஆனா நீங்க பொங்கல் சாப்பிடாதீங்க. உங்க லவரை நாங்க எப்படியாவது பொங்கலுக்கு அனுப்பி வச்சு டெம்போக்கு அனுப்பி வச்சிரும். அவர் உங்களை கூட்டிட்டு போய் எங்கேயாவது இதெல்லாம் நான் உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டேன். அவங்க லவர் எங்கேயாவது கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொல்ல வந்தேன். அப்ப இந்த கல்யாணம் தானே நிக்கும். எப்படி? அது வந்து என்னங்க உங்க ஃப்ரெண்ட் அடிக்கடி பிரேக் போட்டுட்டே இருக்காங்க. இத பாருங்க, முடிஞ்ச உங்க ஃப்ரெண்டோட காதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இல்லனா ஒதுங்கிக்குங்க. அது முடியாது. அப்ப ஹெல்ப் பண்ணுங்க. சரி தேங்க்ஸ். ஓகே. ஏ மணி, நீ போய் அந்த லவரை மஞ்சள் கலர் டெம்போல விட்டுட்டு வா. ஓகே. ஏய் யாருன்னு தெரியுமில்ல? வெள்ளை கர்ச்சீப். கடவுளே. இனிமேல் அவர் சண்டை போடாம வாழுங்க. தனியா மனம் விட்டு பேசுங்க. என்ன மன்னிச்சிடுங்க. ஊர்ல எல்லாரும் சொல்றத கேட்டு நான் உங்களை சந்தேகப்பட்டுட்டேன். பரவாயில்ல, இப்பவாது என்ன புரிஞ்சுக்கிட்டிய. நாளைக்கே நம்ம வீட்டுக்கு வந்துரு. கல்யாணம் முடிஞ்ச உடனே போயிடலாம். மறுபடியும் எதுக்கு கல்யாணம்? ஐயோ நான் இந்த கல்யாணத்தை சொன்னேங்க. ஹலோ, உங்க லவ்வர் அங்க பின்னாடி டெம்போல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சீக்கிரமா போய் பிக்கப் பண்ணிக்க. கண்ட கைசாடி கிட்ட பேசிட்டு இருக்கானே. யார் யாரு? அவன் எந்த டெம்போ இல்ல எந்த லவர்? சத்தியமா எனக்கு லவரே கிடையாதுமா. இல்ல திருந்தவே மாட்டையா? நல்ல சாப்பாடு. 3 கட்டு. நீ 3 2 தான். கேவலமா இருக்கிறது 2 கட்டு 3. ஆமா நீங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டீங்க? ஒரு காதலை வாழ வைக்கிறதுக்காக லவ்வரை வழி அனுப்பி விட்டுட்டு வரேன். விட்டுட்டு வர மூஞ்ச பாரு. இப்போ அந்த லவரை நான் தான் டெம்போல விட்டுட்டு வரேன். அப்ப நான் யார அனுப்பி வச்சேன்? யார அனுப்பிச்சு வச்சியோ அந்த பொண்ணு போய் சேர்ந்துச்சோ இல்ல. ஆன் பண்றா.
இருக்கு. மாத்துக்கோங்க. நாஸ்யந்திரயஸ்ய தாஸ்யந்தம் நமாமே வேதரஷ்யதாம் பதம் தேவயோகியாய. கோயிந்தா 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 மொத்த பணமும் போச்சு. சம்பந்தி வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் நாமம் போட்டான், பட்டநாமமா போட்டான். எதுக்காக இப்படி கத்துற? என்ன ஆச்சு? நீ ஃப்ராடு பண்றீங்க. மணவர்கள் பணம் கொடுக்குற மாதிரி கொடுத்து வழியிலேயே அடிச்சிட்டீங்களா? சம்பந்தி என்னையே சொல்ற? இனிமேல் என்னைய பெரிய சம்பந்தி. இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன். யோ நாதஸ்வர மேலதாரத்தை எல்லாம் நிறுத்துறியா? என்னையா தவிலியே பஸ் ஓட்டுறீங்களா? இப்படி ஒரு கேவலமான குடும்பத்துல பொண்ணு எடுக்க வேண்டாம்னு என் பொண்டாட்டி அப்பவே சொன்னையா. நான் தான் கேட்கிறேன். என் குடும்பத்தை பத்தி பேசாத. உனக்கு ஏற்கனவே ஒரு வப்பாட்டி இருக்கிறான்னு தெரிஞ்சோம் உன் குடும்பத்துல நான் ஏன் பொண்ணு கொடுக்க வந்தேன்? உன் குடும்பம் மட்டும் ஓகேமாயா? உன்னோட அம்மாவுக்கு டிரைவருக்கு சம்பந்தம் இருக்குன்னு ஊரெல்லாம் பேசிக்கிட்டாங்க. இருந்தாலும் என் பையனை கொடுக்கறதுக்கு எதுக்கு சம்மதிச்சேன்? ஒரு லிங்க் இருக்கு. கொன்னிடுவேன். எல்லாரும் கேளுங்க. இவன் பொண்ணு எதிர்கட்சி எம்எல்ஏ கூட்டின்னு ஓடிட்டான். இவங்க அப்பனுக்கு 3 பொண்டாட்டி. இந்த பேயே வேலைக்காரிக்கு பிறந்த பேய் தான். ஐயா கல்யாணம் பண்ண காணோம். கல்யாணம் பண்ண காணோம். ஐயா கல்யாணம் பண்ண காணோம். சந்தோஷம். பெரியவர்களே தாய்மார்களே நல்லா கேட்டுக்கங்க. இவ்வளவு நேரம் என்ன பத்தி பேசினானே, இவன் பொண்ணு கல்யாண மண்டபத்திலே வேற ஒருத்தரை கூட்டிட்டு ஓடிட்டா. தெரிஞ்சுக்கங்க இவனுடைய குடும்ப லட்சணத்தை. விட மாட்டேன்டா. நீ விட மாட்ட. ஆனா நாங்க விட்டுருவா. டேய் நம்ம ஆளுகளை புறப்படுங்கடா. டேய் கேட்டை எடுத்து மூடுங்கடா. எதுக்கு? என் வீட்டு பணம் காண இல்ல. அந்த பணம் கிடைக்கிற வரைக்கும் ஒருத்தர் இந்த காம்பவுண்ட் விட்டு வெளியே போக கூடாது. கேட்டை க்ளோஸ் பண்ணு. கேட்ல ஒவ்வொருத்தரா செக்கிங் பண்ணுங்கடா. முதல்ல இவனை செக் பண்ணு. என்கிட்ட நீ போட்ட நாமம் தான் இருக்கு. அத நீயே வச்சுக்க. எல்லாரும் கீழே நில்லுங்க. செக் பண்ணணும். போங்க போங்க. போய் எல்லாரும் லைன்ல நில்லுங்க. பாத்தீங்களா, நாங்க ஒரு கார்ல சேர்த்து வைக்கதான் இப்படி ஒரு வேஷத்தை போட்டோம். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? என்ன இப்பவா? இப்ப எங்களை செக் பண்ணி வேஷம் கழிச்சா நாங்க மாட்டிக்க மாட்டோம். வழக்கமா பஸ்ல பேசஞ்சர் செக் பண்ணுவாங்க. இப்ப கண்டக்டர் டிரைவரே செக் பண்றாங்க. டியூட்டிக்கு வேற டைம் ஆச்சுங்க. கொஞ்சம் ஹெல்ப் Don't பண்ணுங்க. worry, I am there. Come. சீக்கிரம் வாங்க. வா. என்ன? ஒரே கல்ல 3 மாங்காடா. தெரியும், நீங்க 3 பேரும் தானே. இல்லப்பா, காசு அடிச்சாச்சு, ஒரு காதல சேர்த்து வச்சாச்சு, காலேஜ் எதிரி ஃப்ரெண்ட் ஆயாச்சு. போடா மாங்கா. ஏய் பாடா மாங்கா. ஓ என்னதானா? இன்ஸ்பெக்டர், இவங்க ரொம்ப நல்லவங்க. எனக்கு ரொம்ப நாளா தெரியும். கண்டிப்பா இவங்க பணத்தை எடுக்கல. சோ இவங்களை அனுப்பிடுங்க. இவங்க முழிக்கிற மொழியை பார்த்தா நம்ப முடியலையே. What do you mean? இவங்கள பார்த்தா வேஷம் போட்டு திருட வேண்டாம் மாதிரி இருக்கா? நான் ஒன்னும் அப்படி சொல்ல வரலீங்க. அப்பா, நான் ஏனோ தெருவுல போற கண்டக்டர் டிரைவருக்கெல்லாம் வக்காலத்து வாங்குற மாதிரி நீங்க சொல்றீங்க. போச்சுடா. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இவங்கள லைன்ல நிக்க வச்சு செக் பண்ணி சீக்கிரம் அனுப்பி வைங்க. இவங்க டியூட்டிக்கு போணும். என்ன டியூட்டி? கண்டக்டர். கண்டக்டரா? இல்ல சார், தப்பா சொல்றாங்க. கண்டக்டர் இல்லம்மா, கண்டக்டர். கண்டக்டர் பொண்ணு கல்யாணம் 18/12. அதான் கேப்ல பாசிட்டிவ் வந்துருவோம். ஓகே, எல்லாம் லைனா நில்லுங்க. சரிங்க. செக் இறங்க. டேய், வயித்துல ஒண்ணுக்கு வருதுடா. வயித்துல இல்லடா, பயத்துலன்னு சொல்லு. எதுலயே ஒண்ணு எனக்கு வருதுடா. என்ன? எனக்கும் வருது. என்னையாச்சு? பணம் காணாம போச்சு சார். எவ்வளவு அமௌண்ட்? கோடி கணக்குல சொல்றாங்க சார். கோடி கணக்கான ரூபாய் கல்யாண மண்டபத்துக்கு. இன்ஸ்பெக்டர், இந்த நாதஸ்வர குரூப் எல்லாம் செக் பண்ணியாச்சு. அவளை அனுப்பிச்சு. ஓகே சார். அவகாசம் வாங்குறதே தப்பு. இதுல பப்ளிக்கா வாங்க ஆரம்பிச்சாங்க. கொடுக்கறவனையும் வாங்குறவனையும் பிடிச்சி உள்ள கல்யாணத்துக்கு கேட்க முடி வாங்க வேண்டிய. என்ன பண்றது தெரியல. அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். உங்க பணத்தை விட்டுட்டு கடைசியா போலீஸ்காரனை பிடிச்சி சொல்ல. சரி, பணம் எங்க? எங்க வழக்கம் போல என்ன கல்யாண மண்டபத்துல மறைச்சு வச்சிருப்பான். மறுபடியும் மாறு வேஷத்துல போய் எடுத்துட்டு வரணும். ஏய், பணம் வாங்கிட்டு தான்டா இருக்கு. இது பணம் எங்கிட்ட இருக்குதா? எங்க இருக்குது? Where there is a bill, there is a way. ஹலோ, உன்னை சுத்தி இருக்கிறவங்களாம் சிட்டி ஆளுங்க மட்டும் இல்ல, மப்சில் ஆளுங்களும். தமிழ்ல சொல்லு. போடா. Where there is a bill, there is a way.
ஐயோ இன்னுமா புரியல the will தமிழ் அடிக்கிறாருல அதுலதான் இருக்கு. கவலையா இருக்குது. பரவாயில்லையே, ஒண்ணுக்கு போற கேப்ல வச்சியப்பா. எப்பப்பா வச்ச? நீ ஒண்ணுக்கு போன கேப்ல தான். ஒவ்வொரு கோவில்லையும் ஒரு விசேஷம் உண்டு. இந்த கோயிலோட விசேஷம் என்னன்னா 16 செல்வங்களும் இங்க கிடைக்குங்கிறது ஐதீகம். நாங்க எடுத்துக்கோங்க. யாரா? நம்ம மாப்ள. ஹலோ சொல்லு மாப்ள. செத்த வழி விடுங்க. அப்படியா? நம்ம கோயில தானே இருக்கேன். நம்ம பசங்களோட வீட்டுல ஒரே டார்ச்சர் பண்றாங்கடா மாப்ள. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் எப்படியாவது 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணணும்னு ஒத்த கால்ல நிக்கிறேன் மாப்ள. பிரதர், நம்ம கஜினன்னு தெரியாதுல்ல படத்துக்கு. எது பிரதர்? தலபடமா? என்ன மாப்ள கேட்டுக்கிட்டு டிக்கெட் எடு. பிரதர் இருடா கைய. ஒரு நிமிஷம் இருடா. டேய் ஐயர் மா. செத்த வெள்ள போறீங்களா? செத்தா வெளியில போக முடியாதா? மேல தான் போகணும். அவெல்லாம் வெயிட் பண்ணிட்டு வெயிட் இருக்கா. பண்ணட்டும். வடநாட்டுல இருந்து வந்திருக்கா. அவளுக்கு ஸ்தல புராணம் சொல்லிட்டு நீ இருக்கேன். தலபுரான்னு சொல்லு, நான் தலப்படத்துக்கு போறேன். நீ வரையா? வரலாம், ஆனா சாயங்காலம் லச்சார்ச்சனை இருக்கு. லச்சார்ச்சா லச்சா. இல்ல, அது லச்சார்ச்ச. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா உரைக்காதா? அதான் கோவில்ல செல்போன் பேச கூடாதுன்னு போர்டு வச்சிருக்கல. இங்கிலீஷ் தான் தெரியாது, தமிழ் தானே எழுதி இருக்கு. ஐயோ வாட் ஜானு, இஸ் யுவர் நேம்? ஜாங்கிரி மேடம். அப்பக்கொல்லி விட்டோ சுராசி பார்க் 10,000 சிசி. நிறுத்துறா. என்னடா இங்கிலீஷ் பட பேர்ல சொல்லிட்டு இருக்க? நான்சென்ஸ். வெளிய போடா. ஏமா மூக்கு. ஐயோ ஏன் அவகிட்ட இப்படி சத்தம் போட்டு பேசுற? அமைதியா எடுத்து சொன்னா அவ போயிட போறா. நீ போறியா? நான் பேசிக்கிறப்போ. நம்ம கிட்ட இங்கிலீஷ் செல்போன் பேசிட்டு. உன்னை சொன்னா கோச்சிக்க மாட்டேலே. சொல்லு. வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சாத்தினில வச்சுக்கோங்க. கண்டிப்பா 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிடுவேல். ஓகேவா? பை பிரதர். அம்மா, இந்த நகையெல்லாம் மணிமேலிட்ட கொடுத்து போட்டுக்க சொல்லு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரத்துக்குள்ள அவகிட்ட ஏதாவது பேசி. நீயே கொண்டு போய் கொடுத்துக்க. என்னடா திடீர்னு வந்து மாப்பிள்ள வராது சீலையை கட்டுனா அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. என்னம்மா புரியாம பேசிட்டு இருக்க நீ? நான் என்ன ஏனதோட மாப்பிள்ளைய பார்க்க போறேன்? நல்ல டாக்டர் மாப்பிள்ளமா. நீ சொன்னதான் கேப்பா. என்ன அட முடியல? போட சொல்லுமா. ஆமாடா, நீங்க போட சொன்னா போடணும், போடாதன்னா போடாம இருக்கணும். நான் என்ன நீங்க வச்ச வேலைக்காரியா? ஐயோ, இந்த பொண்ணுகிட்ட போய் எப்படி சொல்ல போறனோ, அவ என்ன சொல்ல போறாளோ தெரியலையே. மணி 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 மணிக்கண்ணே எங்க போயிருப்பா? என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாள. என் அம்மாடி மணிமேகலை, அம்மா தனலட்சுமி. என்னம்மா? ஏமா மணிமேகலை பாத்தீங்களா? இல்லையே. என்ன இல்லையே? மாப்பிள்ள வர போறாரு, பொண்ணுக்கு புடவை கட்டணும் உன் புருஷன் சொல்றான். இந்த புடவையை நான் யாருக்கு கட்டுறது? அவளை காண முடி. என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்றது? அவளை காண முடி. ஐயோ மணி, ஐயோ நான் என்ன செய்வேன்னு தெரியலையே. மணிமேகலை, ஐயோ ஏன் சங்கரபாண்டி, ஏன் சங்கரபாண்டி, எப்பா மணிமேகலை கடுதாசி எழுதி வச்சுட்டு எங்க போயிட்டாடா? கடுதாசி? அரிசி ஒரு மூட்டை, சக்கரை 10 கிலோ, உளுத்தம் கடுதாசி எழுதலையா? அப்ப கடுதாசி எழுதி வைக்காம எங்க போயிட்டாடா? வீடு ஃபுல்லா நல்லா தேடி பார்த்து எங்க இல்ல. எங்க போயிருக்குன்னு யார்கிட்டயும் சொல்லிட்டு போலையா? வீட்டுக்குள்ளே தேடாம வெளியில போய் நல்லா தேடி பாறா. எவ்வளவு வருத்தமா இருக்கான். போயிட்டாளா? போடா. போயிருக்க மாட்டான். எங்க போயிருப்பா? அவ எங்கேயும் போக மாட்டான். அவ ஏறத்தட்டா. இதுக்கு மேல தேடுறதுக்கு வேற இடமே இல்ல. அவ அங்கதான் இருக்கணும், அவங்கிட்ட தான் போயிருக்கணும். நடக்கிறது நடக்கட்டும், அவன் வீடு புந்து பாத்திர வேண்டியதுதான். சுமாரா வீடு புந்து போய் பார்க்க போறானா? அங்க அவன் இல்லன்னா என்ன செய்வ? இருக்கிற சண்டையில இது வேற. டேய், ஒரு பக்கம் தேடிக்கிட்டே இருப்போம். அவன் அங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டான், அப்புறம் பாத்துக்குவோம். டேய் ஐயா, அவன் எங்க இருக்கான்னு தேடுங்க. கூட யார் இருந்தாலும் வெட்டி குணமாயிட்டு இழுத்துட்டு போங்க. டேய் வாங்கடா. முருகா, வட்டியாண்டி கடவுளே, நான் நினைச்ச மாதிரியே நடக்கணும் சாமி. என் பேத்தியை இவனுக்கு கையில மாட்ட விட்டுறாத.
இந்த முட்டா பயல்களுக்கெல்லாம் கண்ணை புடுங்கி விட்டுடு. என் பேத்தி இவங்க கையில சிக்க கூடாது. பத்திரமா சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துரு. முருகா 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 முருகா. ஃப்ரீயா இருக்கிற டப்பா சுந்தரத்தை விட்டுட்டு பிஸியா இருக்கிற முருகனை எதுக்கு நீ டிஸ்டர்ப் பண்ற? கேக்குறல்ல? முருகா 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 முருகா. சுட்ட பழம் வேண்டுமா சூடாத பழம் வேண்டுமா என்று அறிவுக்கு சுட்டி காட்டிய தமிழ் கிழவிகளை இப்படி ரவுடிகளாக்கி விட்டாயே முருகா. முருகா அம்மா தெய்வான, என் பேத்தி பத்திரமா வந்து சேர்ந்துருவாளா? எல்லாம் மங்களகரமா நல்லபடியா முடிஞ்சிருமா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அவ இப்ப வந்துருவா. கடவுளே, என்ன நடக்க போகுதோ? பின்ன முருகா. சுவாமி 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 வந்துட்டார். கைரானந்த நமக கைரானந்த நமக கைராய நமக கைராய நமக. பக்தா சுவாமி வா. ஆஹா அற்புதம் ஆவாரம். என்ன ஒரு கருமாந்திர காட்சி. இது கண்குள்ளா காட்சி. சுவாமி நிறைய விஜயகாந்த் படம் பாப்பேலோ? இல்ல ரோப்ல வந்தேல, அதான் கேட்டேன். என்ன சுவாமி விபத்துல சுண்ணாம்பு கலந்து வச்சிருக்கேன்? சுவாமி உங்க பின்னாடி ஒளிவிட்டம் தெரியுதா? இல்லை, ஒல்லியா ஒரு பொண்ணு ஓடிட்டு இருக்கா. அது தெரியக்கூடாதுன்னு விபூதி அடிச்சேன். அப்பவும் தெரிஞ்சுக்கிட்டானே. யார் நீ? என்ன விஷயம்? என்ன சுவாமி மறந்துட்டேன்? போன வாரம் காம சூத்திரா கயிறு கேட்டு வந்திருந்தேன். கயிறு கயிறு நீங்க கூட தரேன்னு சொல்லியிருந்தேன். அவனா நீ? என்ன சுவாமி உங்க கையில இருந்து அவுத்து தரேன்? நான் எதை கொடுத்தாலும் டெஸ்ட் பண்ணி தான் கொடுப்பேன். இது டெஸ்டட் ஓகே. இந்த கயிறுக்கு நான் கேரண்டி. சுவாமி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ரொம்ப கோழையா இருக்கான். அவனை வீரமாக்க ஒரு வீர கயிறு கொடுங்களேன். பாருங்க 100 200 கொடுங்க கொடுங்க. நல்லா கேட்டுக்க. ப்ளூ மேட்ருக்கு மஞ்சள் வீரத்துக்கு. மஞ்சள் வீரத்துக்கு ப்ளூ மேட்ருக்கு. என்ஜாய். சுவாமி இந்த தடவை ப்ளூ கயிறு எடுத்துட்டு போய் நான் டெஸ்ட் பண்ணிட்டு வரேனே. ஆல்ரெடி 2 கயிறு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. நீ கிளம்பு. ரொம்ப டயர்டா இருப்பேன்னு பார்த்தேன். அந்த கவலை உனக்கு வேணா. தினமும் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு சாப்பிடுறேன். என்ன புடிச்சுங்கடே? ஒழுங்கா ஓட்றா. நேரா பார்த்து ஓட்றா. ஓத்துடோ. ஷேக் ஆகுது. உன் தொப்பை தான ஷேக் ஆகுது. அங்க டச் பண்ணாத. ஓத்து பாத்து. ஒழுங்கா புடி. ஏய். நம்ம ஷாமாதானா? ஐயோ சைக்கிள் பெல் விழுந்துடுதோ. சைக்கிள் பெல் இல்ல ஜானு. நம்ம அச்சச்சோ, என் அண்ணாவோட சைக்கிள். கொஞ்சம் தூக்குங்கடி. நல்ல வேளை சைக்கிள் வீலுக்கு ஒண்ணு ஆகல. சைக்கிளுக்கு ஒண்ணும் ஆகலையா? அவன் போடி. சாரி ஷாமா, நான் அந்த சந்து வழியா போக சொன்னேன். அந்த சந்து எங்க இருக்கு? நீ சைக்கிள் சொருகின என் கால் பொந்து எங்க இருக்கு? நீ பிளான் பண்ணி தான்டா பண்ணிருக்க. சாமா காமா இருக்கும் போதே அவனை அழிச்சுட்டு போயிடுங்க. அழிச்சுட்டு போங்க. சரி வா வா. ஜானு நீங்க வா. என்ன விஷயம் சொல்லு. பிச்சுக்காக கயிறு வாங்கிட்டு வந்தேன், எடுத்துக்கோ. Thanks, இது இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. ஏன் சாமா இவ்ளோ கன்ஃபியூஸ்டா இருக்க? அவன் இடிச்சதுல ஆடிட்டா, அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இதான் நினைக்கிறேன். புடி. இது இல்லை, இதான். இத அவன் கையில நல்லா டைட்டா கட்டிட்டேன்னு வச்சுக்கோ. அப்புறம் பாரு ஜாக்கி ஜான் மாதிரி ஜம்ப் பண்ணி அடிப்பன். ரொம்ப தேங்க்ஸ் சாமா. ஆமா அந்த கயிறு எதுக்கு? இது என்னோட பர்சனல் பர்பஸ்க்காக வாங்கினேன். பட் யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பிச்சு மணி பிச்சுட்டன். ஐயோ ஸ்கூல்ல மணி அடிச்சிட்டாங்கடா. ஆமாடா. என்ன நானே மியூட் பண்ணிக்கிறேன். சீக்கிரம் வா. வா இங்க வா. திருவிளையாடல் படம் தானே சொன்னேன். அப்புறம் ஏன் ஜாக்கி சான் படம் போஸ்ட் ஓட்டி இருக்கு? ஆமா இதுவும் திருவிளையாடல் தான். போஸ்டர் நன்னா பாரு. ஜப்பானில் திருவிளையாடல். சிவாஜி நாகேஷ் நடிச்ச படம் தானே சொன்னேன். அதுக்கு தானே தாத்தா பெர்மிஷன் கொடுத்தா. சிவாஜி கேரக்டர்ல ஜாக்கி சானும் நாகேஷ் கேரக்டர்ல இமான்ஸ் வாங்கும் நடிச்சிருக்காளாம். சீக்கிரம் வா. தயிர் சாதம். இதுதான் கரெக்டான டைம். கண்ணு முழிக்கிறதுக்குள்ள கயிறை கட்டிடுவோம்.
என்னாச்சு? பாதி படத்திலே ஓடுற? பாதி படத்துக்கே வேட்டி வேர்த்துடுத்து மீதி படத்தையும் பார்த்தா தொப்பலாம் நினைச்சிரும். என்னன்னு மாறுதே? என்னடாச்சு நோக்கு? நன்னா தானே இருந்த. விச்சு விச்சு என்னம்மா விச்சு இவளா? எஸ்கேப். எங்க போயிட்டா இவன்? விச்சு மேல டங் டங்னு சவுண்ட். ஒருவேளை பெருச்சாலி உருட்டுறதோ? இரு இரு வந்துட்டே இருக்கேன். இவ வேற இங்கதான் உருட்டின்னு இருக்கியா? என்னன்னு மாட்ட போறேன். நன்னா மாட்டிந்தியா? ஏ பெருச்சாலி. ஹேய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உடம்பு சரியில்லை. தொடாத தொடாத. தொட்டா என்ன? ஒட்டிக்கும். ஏன் விச்சு? என்ன தெரியலையே. என்ன இப்படி வேர்த்து கொட்டுறது? விச்சு விச்சு என்ன ஆச்சு விச்சு? என்னங்க இது வண்டி இப்படி போயிட்டு இருக்கு? அப்பா டிரைவரே, இப்படி மசா மசான்னு போயிட்டு தான் நாங்க எப்ப ஊருக்கு போய் சேர்றது? கண்டக்டர் டிரைவர்ட்ட சொல்லி கொஞ்சம் வேகமா தான் அழுத்தி வைக்க சொல்லுதே. எந்த ஊரியா நீ? கஞ்சம்பட்டி. இங்க எங்க வந்த? என் குழந்தைய சடங்குக்கு வந்திருக்கோம். இது யாரு? என் பொண்டாட்டி. கொஞ்சம் அனுப்புறியா? என்கிட்ட இல்லையா? அங்க உட்கார வைக்கிறதுக்கு அனுப்புறியா கேட்டேன். வண்டி ஸ்லோவா போறதுக்கும் என் பொண்டாட்டி அங்க போய் போறதுக்கு என்ன சம்பந்தம்? அனுப்பி பாரு எப்படி போகுதுன்னு. அப்படிங்கிற நயன்தாரா போய் உட்காரல போல பாத்துருவோம். டிரைவர் பாக்குற மாதிரி உட்கார்த்தா ஐயா கிளம்பிட்டல்ல. என்ன வண்டி இப்படி வேகமா போகுது? நீதானா வேகமா போற? நயன்தாரா இங்க வந்துடல, இங்க வந்து உட்காரு. நன்னாரி. ஐயோ நயன்தாரா சீக்கிரம் வந்துரு வந்துரு. வா சீக்கிரம் வா. மெதுவா போக சொல்லியா? ஆஹா நயன்தாரா செவனே சீக்கிரம் தானா வந்துரு, போறான். சீக்கிரம் வந்துரு. அவனை வெறி பிடிக்க வச்சுட்டாங்களே. சுலபா போய் அந்த பிள்ளைங்கிட்ட வந்துருச்சு. ஐயோ அப்பா, என்னங்க இந்த டிரைவர்? நான் போய் பக்கத்துல உட்கார்ந்து இந்த ஓட்டு ஓட்டுறா. அதானே. ஏப்பா வேகமா போற வண்டி எல்லாம் இப்படிதான் போயிட்டு இருக்கா? ஒரு சில பேர் இப்படித்தான் வண்டியை வட்டி கொல்ல பேத்த கொண்டுகிட்டு இருக்காங்க. இனிமேல் வேகமா போக சொல்லுவியா? வேணாப்பா, கடைசி வரை இப்படியே ஊட்டிட்டு போட்டும்பா. வெரி குட். ஏப்பா டிரைவரே உருட்டுவியா? யா யா யா. ரைட் ரைட் போயிட்டு. களவாணி பக்கி இதுல வந்து ஏறிடுச்சு. ஏப்பா ரன்னிங்லே ஏற ரன்னிங்லே இறங்குற, ஸ்டாப்ல ஏற மாட்டியா? அதெல்லாம் டிக்கெட் வாங்குறவனுக்கு. ஏன் இன்னைக்கு வேற வண்டி கிடைக்கலையா? எல்லாம் காலியா இருந்தது. இதுதான் புல்லா இருக்கு. சரி இப்படி வாருது. இங்க வெறும் தாலிக்கேறுதா? இதுதானா? இதெல்லாம் ஏன் ஏத்துற? உச்சாரையா உச்சாரு ஓரஞ்சார உச்சாரு நயட்டு உச்சாரு வாங்காசு உச்சாரு உச்சாரையா உச்சாரு ஓரஞ்சார உச்சாரு. என்ன பாட்டுல சிக்னலா? என் பாசஞ்சரை நான் தான்டா காப்பாத்தணும், வேற யாரு காப்பாத்துவா? முதல்ல ஒன்னா காப்பாத்திக்கடி. நீ காப்பாத்திக்கிற எனக்கு தெரியும். போடா, ஓடுற வண்டியில இறங்கி வீடுக்குள்ள போயிடாத திருட்டு பயவுள்.
என் பேக் அடிச்சு போயிட்டாயா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? நான் கலெக்ஷன் காசு கட்டுறதுக்கு எங்க போவேன்? அட பாவிகளா தினம் கத்தி மேல நடக்கிற மாதிரியே இருக்க என் பொழப்பு. 100 அளவு பசங்கனால அடிச்சுட்டு போயிடுறாங்க ஐயா. இவ்வளவு பெரிய பீர் ஃபேக்டரியா கட்ட போறாரு. அண்ணே குடிக்க பீர் கூட ஃப்ரீயா கிடைக்கும்ல? இனிமே பீச்சாங்கையில கழுவுறதே பீர்ல தான்டா. போடா. ப்ளீஸ் வெல்கம். ஹாய். ஹலோ. வெல்கம் டு அவர் கண்ட்ரி. வெல்கம் டு அவர் ஏரியா. ஹலோ. வந்துட்டான்டா. I am Pulipal Bhubadi. வாட்ஸ் புலிப்பால்? You know tiger milk? ஏய், இது ரொம்ப தேவையா? பிரச்சனை நான் மட்டும் இங்க வந்து நில்லு. மத்த இடத்துல அங்க போய் நில்றா. என்னடா இது? காரா கப்பலா? பெரிய பார்ட்டியா இருக்கும் போல இருக்க. பாலிமை ஏத்துக்கடா. எப்படி என் கெட்டப்? பில்லி சூனி வைக்கிற பொம்மை மாதிரியே இருக்கிற. எவனாவது மரத்துல வச்சு ஆணி அடிச்சிட்டு போறான். யோ முந்திரி கொட்டை மாமா, நைட் எல்லாம் மண்டைய வச்சு இதை தான் பின்னிக்கிட்டு இருந்தியா? அது போகட்டும். ஏரியா எப்படி? ஓகேலா, ஓகே. அளந்துடலாமா? கேன்லா, கேன். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பீர் ஃபேக்டரி ஃபங்க்ஷனுக்கு தானே வந்திருக்கீங்க? இல்ல, மோர் ஃபேக்டரி ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். அப்ப இவரு தார் ஃபேக்டரி ஃபங்க்ஷன் வந்திருக்காரா? கன் எடுத்து போட்டுரு. யோ புலிப்பால், அலஜே பிரச்சனை ஸ்டார்டிங். பிரச்சனையா? யாருல அது? டேய் குரூடுப்பு, முதல்ல என் பாடி கார்டு பில்லி கிட்ட மோது. பில்லியா? பல்லி மாதிரி இருந்துட்டு போல. வேணாண்டா, என் பேக்ரவுண்ட் தெரியாம விளையாடிட்டு இருக்க. என்னல பெரிய பேக்ரவுண்ட் பாறாங்க. கிரவுண்ட்னா கிரைண்டர் வந்து நிக்குது. என்னப்பா அது? ஒரு போண்டா பஜ்ஜி சாப்பிடுது. Hey, you stupid fool! இல்ல யார பத்தல நில்றா, அவன் வயித்துல மட்டும் கை வச்சிராத. அப்படி வச்ச ஆட்டோ மாமா கிளப்பி விட்டா மாதிரி 5 கிலோமீட்டருக்கு புல்லு பூண்டே முளைக்காது. மூக்கடிக்கு செத்து போயிடுவீங்க. டேய், முதல்ல போண்டாவை காட்டி பயமுறுத்துனீங்க. இப்போ என்னமோ அண்டாவை காட்டி பயமுறுத்துறீங்க. டேய், அது அண்டா இல்ல, 90 தாரா. என்னது புது சரக்கா இருக்கு? யாருலா இது? இவங்கிட்ட என்னலா பேச்சு? நம்ம வேலைய ஆரம்பிச்சிருங்களா? ஓகேலா. ஏய், என்னல ஆளாளுக்கு லாலால போட்டு பேசுறீங்க? திருநெல்வேலி லாலா கடல்ல இருந்து வந்திருக்கீங்களா? நோனா, we are coming from Malaysia. மலேசியாவா? அப்போ குருவியா? ஏய் பெல்லா. உங்க தலை திரும்பாதோ? இது பெரிய தலையோட சின்ன தலை. இந்த தலை திரும்பாது. முன்னாடி போய் நின்னு பாரு, உன் தலை திரும்பிடும். நிப்பாட்டு. மலையோட கூட மோதலாம், ஆனா தலை கூட மோதுன. ஐயோ, கிரைண்டர் பசைதே. ஐயோ, அதே முகம். ஐயோ என்னது? அதே உருவம், அதே அதே அடி. செத்து போற திரும்ப வந்தாம்ல. அக்கா உயிர் வாங்க ஓடுதுல. Yes. Huh? I'm back. விச்சு, தமிழோட பையன். ஹாய், நீ எதுக்குடா இங்க வந்த? உனக்கு ஆப்பு வைக்கிறது. ஃபங்க்ஷன்லாம் கேன்சல். எல்லாரையும் கிளம்பி வீட்டுக்கு போக சொல்லு. நீ யாரா ஃபங்க்ஷன் கேன்சல் பண்றதுக்கு? Cool Durai. Who is this new guy? You're the one who's new. People who don't know me are very few. Who the hell are you? We are partners. இதோ பாரு,
நம்ம பாட்டன் முப்பாட்டன் சொத்துக்கு இவரு பார்ட்னரா. என்ன கொடுமை ரங்கராஜன் எம்பிஏ. What are you doing here? This is our property. Just because you're white, not everything you say is right. You want to brew beer? For me, my land and people are very dear. I will fight you out without any fear. Am I clear? What? உனக்கே புரியலையா? உன்னை ஊருக்கு போக சொல்றாருயா. अबे दरसिंह कौन है मालूम है तुमको? साले हमारे जिगरी दोस्त के सामने नखरे दिखाना है क्या? என் பேரு சொன்னாலே கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் மதுரம் தெரியுமா? कमीने साले मद्रासी. Hey, क्या बोला? क्या बोला? मद्रासी? मद्रासी नहीं है. तमिल. तमिलन बोलो. हाँ, तेरा नाम सुन के कश्मीर से कन्याकुमारी तक हिलता होगा, लेकिन तमिल का नाम सुन के पूरा दुनिया हिलता है. मालूम तुझे? अच्छा, बहुत अच्छा. அப்படியே ஒன்னு வெச்சா என்னடா டபுள் கேம் ஆடிட்டு இருக்க? பாத்தேலா எங்க விச்சு எப்படி இந்தில கலக்கனானே தெரியுமே. இவாளா சின்ன வயசுலயே எல்லா லாங்குவேஜும் கத்துண்டு எல்லா இடத்துலயும் இருப்பா. நாங்க தான் தமிழ் தமிழ்னு சொல்லிண்டு குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டிண்டு இருப்போம். திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. வந்துட்டேன்டா. இனிமே என் ஆட்டம் சிலம்பாட்டம். ஏய் ஏய் சின்ன பையன் நீ ஏன் முன்னாடியே விரலாட்டி பேசுறியா? சின்ன பையன் விடல பையன் விளையாட்டு பையன் விரலாட்டுறேன். நான் விரலாட்டுறவன் இல்லடா, விரல விட்டு ஆட்டுறவன். What does it mean? That means finger inside, a body shaking. Thank you. இது விளைச்சல் நிலம். இங்க ஃபேக்டரி கட்ட முடியாது. புடி படி. கோர்ட் ஆர்டரோட வந்துட்டாரு. இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. டேய் 10 வயசுல உன் குடும்பத்தை அழிச்சவன்டா. நீ உயிரோட இருக்கணும்னா ஓடி போயிடு. நீ இப்ப உயிரோட இருக்கிறதே எங்க அப்பா உனக்கு போட்ட பிச்சடா. உன்னை கொல்றதுக்கு எனக்கு 1 நிமிஷம் ஆகாது. உனக்கு 1 வாரம் டைம் கொடுக்குறேன். ஓடிரு. இல்லன்னா என்னடா பண்ணுவ? பிரிச்சு மேஞ்சிருவேன். రేయ్ రేయ్ ఏమి ఏమన్నా అర్థం కాలేదా? ఇర్రగ తీస్తా వస్తా. உதயா சார் வணக்கம். இவர் தான் சீதாராமன், இந்த மேன்ஷன் ஓனரு. இது உதயா, என் ஃப்ரெண்டு. என் கூட தான் தங்க போகிறான். போன மாதம் வாடகை, இந்த மாதம் இவனுக்கு அட்வான்ஸ், எல்லாத்தையும் அடுத்த மாதம் தந்துடுறேன். கேட்க மறந்துட்டேனே, போன வாரம் வயிற்றுல ஆப்ரேஷன் போனீங்களே, என்னாச்சு? நான் நல்லா தான் இருக்கேன். ஏய், நீ எங்க வேணா போய் தங்கிக்க, நான் உன்னை அப்புறமா வந்து பார்க்குறேன். டேய் வந்துடுறா. டாக்டர் ஏதோ ஆபரேஷன் மாத்தி பண்ணிட்டார் போல தெரியுதுடா. ஆபரேஷன் மாத்தினா எது வேணாலும் ஆகும். டேய் பழைய படி பார்த்து வா, இல்லைன்னா உதிர்ந்துரும். என்னடா ஒரு மாதிரி இருக்குத, ஊர் நினைப்பா? சேச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாரு ஆரம்பிச்சிட்டான். பாத்தியா, பாடி முழுக்க பீடி தொங்க ஒரு பங்கு கடை எஃபெக்ட்ல உட்கார்ந்துருக்காரு. இவர் ஒரு மகா கேடி. ஆனா இந்த மேன்ஷனுக்கு இவர் தான் ஒரு தத்துவ தோப்பு. ஐயா, இது என் ஃப்ரெண்டு உதயா. சாமி என்ன வேலை பாக்குறீங்க? வேலை செய்தெல்லாம் உடலப்பா, நான் ஒரு ஆத்மாப்பா. ஆத்மா கீழே வெயிட்டிங்ல பத்மா. பத்மான்னு உடனே ஆத்மா எப்படி அலறிக்கிட்டு ஓடுது பாரு உதயா. வெஸ்ட் இண்டீஸ் டீமு மெட்ராஸ் வந்தப்போ பிறந்தவன். நதி மூலம் ரிஷி மூலம் கேட்காது. இது மாதிரி பல பயங்கரங்கள் இருக்கு இங்க. இதுதான் நம்முடைய ரூமு. வா, வலது காலை எடுத்து வச்சு வா. டேய், இவ்வளவு நாளா இது சிங்கிள் ரூமு, இனிமே இது டபுள் ரூம். ஓகேயா? வா உட்காரு. நைட்டு படுக்கும்போது காலை போட்டேன்னு வச்சுக்க, கண்டுக்காத. இது ரிசப்ஷன் ஏரியா. இந்த சேர் யாரும் வந்தால் உட்காருவாங்க. கதவை திற, காற்று வரட்டும். டே, காலையில் 8லேருந்து 9 மணி வரைக்கும் தண்ணி வரும். அதில் உனக்கு ஒரு பக்கெட் உண்டு. அதில் நீ கையை கழுவியோ மூஞ்ச கழுவியோ வேற எதை வேணாலும் கழுவிக்கோ. திறமை இருந்தால் குளிச்சுக்க. காலையில் ஊதுவத்தியை கொளுத்து, நைட்டானா கொசுவத்தியை கொளுத்து. டேய் அவசரப்பட்டியே. சுவிட்ச் இருக்குது, ஃபேன் இருக்குது, பல்பு இருக்குன்றதுக்காக கரண்ட்டும் இருக்குன்னு தப்பு கணக்கு போட்டியே. இங்கே பாதி நேரம் கரண்ட் கட்டு, சில நேரம் தான் கைத்தான் ஃபேன், பல நேரம் கைதான் ஃபேன். இது என் செல்ல பொண்ணு கரிமா. ஏய் செட்டப் వచ్చేనే. ஏய் கெட்டப் వచ్చేనే. சாமா தெலுங்கு ஜம்ப் ஆகறா. ரெண்டி தெலுங்குல சாமாலுன்னு ஒரு சேனல் ஓபன் பண்ண போறேன். அதுல உங்க 2 பேருக்கும் காம்பேரிங் வேலை தரேன்டி. எனக்கு தெரியாது சாமா. வெரி சிம்பிள். எல்லாத்துலயும் லூ போட்டு பேசணும். பாட்டுக்கு பாட்டு லூ, ஆட்டத்துக்கு ஆட்ட லூ. அதேதான். ஓடி போயிடு.
ஓடி போயிடுறா நன்னா வீக்கான லாரி டியூப் வீங்கின மாதிரி வைத்த வச்சுண்டு என் சேனலை சென்சார்ல மாட்டி விடலான்னு பாக்குறியோ படவா வாங்கடி நம்ம லூவை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் திரும்புங்கோ என்னாச்சு சாமா வடக்கே வாய்வு நம்ம தெற்கே போயிடுவோம் வாங்கோ ஒரு நிமிஷம் ப்ளீஸ் டேய் நான் ஒரு முக்கியமான டிஸ்கஷன்ல இருக்கேன் டிஸ்டர்ப் பண்ணாத இல்ல மாமா ஒரு சந்தேகம் தெரியும் பண்ணு தின்னதுக்கு அப்புறம் ஜீரணத்துக்கு என்ன குடிக்கிறதுன்னு தானே மாமா இந்த சந்தேகத்தை உங்களால மட்டும் தான் தீர்க்க முடியும் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க பாஸ் ஓகே ப்ரோசீட் மாமா உங்க எல்லாரும் சாமான்னு கூப்பிடுறாளே நீங்க மளிகை சாமானா மர சாமானா இல்ல வேஸ்ட் சாமானா சாமானுக்கு பேர் சொம்பளா இல்ல அந்த சாமானா ஐயோ சாமான் அந்த உருண்டு போற ஓரல அப்படியே கல் வச்சு மடக்குங்க டேய் என்ன தப்பு பண்ணா ஆத்திரப்படுற ஜானு இதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது ஜானு நான் மூத்தறத கூட அடக்குவேன் ஆனா ஆத்திரத்தை அடக்க மாட்டேன் யாராண்டா அவன் விளையாடுறான் டேய் பண்ணுவாயா டேய் நான் ஐயர்ல ஒரு ரவுடி ஐயராக்கடா டேய் யார பாக்குற அந்த கேள்வி கேட்ட என்ன உடுங்க சொல்றேன் இன்னைக்கு உன்ன டேய் கோவப்படாத சாமா ஜானு கோவம் என் கூட பிறந்தது ஒரு சின்ன பையன் விஷயத்துக்கே நோக்கு இவ்ளோ கோவம் வரதே இந்த விச்சும் இருக்கானே ஏன் விச்சுக்கு என்னாச்சு ஒரு ஆம்பளைனா வீரம் இருக்க வேண்டாமோ அவங்க தாத்தா சின்ன வயசுல இருந்தே அவனை தயிர் சாதம் ஆக்கிட்டார் அவன் தயிர் சாதமா இருந்தா நோக்கு என்ன ஜானு நான் ஒரு தந்தூரி சிக்கன் இருக்கேன்ல காமெடி பண்ணது சாமா நானே விச்சுவுக்கு வீரம் வரலையேன்னு கவலைப்பட்டு இருக்கேன் விச்சுக்கு வீரம் வரணும் அவ்வளவுதானே கவலையை விடு எனக்கு தெரிஞ்ச கயிறு சாமியார் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட கயிறு வாங்கி கட்டணும் விச்சு வீரன் ஆயிடுவான் என்ன உளற கயிறு கட்டினா வீரம் வந்துருமா அவனுக்கு என்ன ஜானு கயிறை சாதாரணமா சொல்லிட்ட மண் கல்யாண கேசர் பார்க்க வரவங்களா வரலாம். ஐயோ கல்யாண கேசட்டா என்னடா கல்யாண கேசட்டா யாரோட கல்யாணம்? நீ பேசாம வா என் கூட ஏன் கல்யாண கேஸ் போடுறாங்கடா வாடா அதாவது இந்த கேசட்டை பார்த்து தான் டாக்டர் மாத்ருபூதமே சில டவுட்லாம் கிளியர் பண்ணிக்கிறாருன்னா பார்த்துக்கோயேன் சீக்கிரம் எடுத்தபடி எப்படி உட்கார்றா இப்படி வா இதான் சரியா இருக்கும் எல்லாரும் வந்தாச்சா? வந்தாச்சு குழந்தைகளே போன வாரம் நீங்க பார்த்த கல்யாண கேஸ் ஆங்கில தம்பதி வீட்டு இப்போ பார்க்க போறது மலையாளம். எந்த அம்மே அமைதி அமைதி அமைதியாக கண்டுகளித்து ஆத்மாவுக்கு சாந்தி கொடுங்கள். சீக்கிரம் போடுங்க குரு. லைட்ஸ் ஆஃப். பெரியப்பா ஒரு பொண்ணு கார்ல வந்து இறங்குது இதெல்லாம் சுத்த வேஸ்ட். அவசரப்படாதடா எடுத்தோன்னு காட்ட மாட்டாங்க கொஞ்சம் கேப் விட்டாதான் தெரியல. பஷீர் டேய் என்னடா தம்பி அவங்க என்ன பண்றாங்க? டிஃபன் சாப்பிடுறாங்க. 1000 ரூபாய் பந்தயம் 2000 ரூபாய் பந்தயம் 1000 ரூபாய் பந்தயம் குதிப்பான் 2000 ரூபாய் பந்தயம் அவன் குதிக்க மாட்டான். டேய் உன்னை நம்பி பந்தயம் கட்டிட்டேன்டா உனக்காக கூட்டத்துல விலைக்கு வச்சிட்டேன்டா கரெக்டா குதிடா குதிக்காதடா நிம்மதியா சாகவாது விடுங்கடா டேய் என்ன எல்லாரும் சேர்ந்து பந்தயம் கட்டுறீங்க யார் யாவே அங்க பாருங்கண்ணே அதான் மேல உட்கார்ந்துக்கான ஒருத்தன் மேல வந்து தற்கொலை பண்ணிக்க குதிக்கிறேன்னு சொன்னா குதிரான்னு சொல்லிட்டு நான் 1000 ரூபாய் பந்தயம் கட்டினானே அவன் குதிக்க மாட்டான்னு 2000 ரூபாய் கட்டினானே நீங்களே சொல்லுங்க குதிப்பானா குதிக்க மாட்டானா பள்ளியலாம் ஏண்டா ஒருத்தன் சாருக்கு மேல நின்னுட்டு இருக்க அவனை காப்பாத்துறதை விட்டுவிட்டு பந்தயம் கட்டிக்கிட்டு இருக்க மனுஷனானீங்க அண்ணே அவன் செத்த என்ன போயிச்சு அண்ணே பந்தயம் கட்டி காசு சம்பாதிக்க ஒரே குத்தம் ஒண்ணே கொண்டுருவேன் இரியா அண்ணே நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு அவன் செத்தா சாவறான் வாங்க போலாம் உசுறா மனுஷன் உசுறு நில மதிக்க முடியாது போனா வராது டேய் தம்பி இரியா என்ன பண்ண போற கீழே குதிக்க போறேன் ஆமா அதுக்கு ஏன் உட்கார்ந்து இருக்க நின்னு குதிக்க பயமா இருக்கு அதனால நான் உட்கார்ந்து குதிக்க போறேன் அட நன்னாரி பயல இவ்வளவு உயரம் ஏறி வந்தது பயமா இல்ல இங்க வந்து நிக்கிறதுக்கு பயமா இருக்கா இவ்வளவு பயம் இருக்கவே ஏன்டா குதிக்கிற ஆமா உனக்கு என்ன பிரச்சனை என் காதல் பயிலா போச்சு என்ன பரீட்சையில பயிலான மாதிரி சொல்ற விவரமா சொல்லுப்பா அது வந்து நான் ஒரு பொண்ணு 6 மாசமா காதலிச்சேனே அவன் என்னடானா திடீர்னு ஒரு நாள் அவன் புருஷன் கூட ஓடி போயிட்டானே புருஷன் கூடயா அப்ப அவன் இன்னொருத்தன் பொண்டாட்டியா காதல்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தானே அப்புறம் அவன் இன்னொருத்தன் பொண்டாட்டியா இருந்தானே ஒப்பாட்டியா இருந்தானே தடுத்தானே உடனே தள்ளி விட்டுருவேன் எது என்ன எதுக்குடா தள்ளுற ஏடா அப்படி அவ்வளவு பேர் லவ் பண்ணி செத்தா நாட்டுல ஆம்பளையில எல்லாம் போயிருவாடா அப்புறம் பொம்பளை எல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு நான் சாகத்தான் போறேன் குதிக்கத்தான் போறியா ஆமா செதறிடுவடா
சரி இங்க பாரு, நீ கீழே குதிச்சு சாகலைன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவ? இந்தா கயிறு இருக்குல்ல, இதுல தூக்கு போட்டு தொங்குவேன்ல. சரி தூக்கு போட்டு சாகலைன்னா? இந்தா கத்தி இருக்குல்ல, இதால கழுத்தை கரகர நடத்தி செத்துருவேன்ல. சரி கழுத்தறுத்து சாகலைன்னா? இந்தா விஷம் இருக்குல்ல, இந்த பக்கன்னு குடிச்சிட்டு செத்துருவேன்ல. குடிச்சும் சாகலைன்னா? வெடிகுண்டு இருக்குல்ல, எங்க இருக்கு? அது மேலதான் அரை மணி நேரமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. இது வெடிகுண்டா? என்னடா டிக்கி டிக்கின்னு கேக்குது? டிக்கி கடியில இருந்தா டிக்கி டிக்கின்னு தான் கேக்கும். வேணானே சொல்றத கேளு, வந்துருனே. அட பாவி, என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. காப்பாத்த வந்தது குத்தமாடா? யோ எந்திரச்சனா வெடிச்சிருமியா? எது வெடிக்குமா? பேசாம நம்மளும் பந்தயம் கட்டி இருக்கலாம் போல் இருக்க. ஆமா இது எந்த ஊரு? எல்லாமே தலைகீழ இருக்கு. சார் பாம்பேல இருந்து தமிழ் நம்பின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கரீனா, ஐஸ்வர்யா, மனிஷா 3 பேரில் யார் கேட்டாலும் முத்தம் கொடுப்பீர்கள்? ஐஸ்வர்யா ஓகே, மனிஷாவும் ஓகே. கரீனாவுக்கு வேணா நான் கொடுத்துக்கிறேன் சார். சார் சுவாமிநாதங்கிறவர் பரமக்குடியிலிருந்து கேட்டிருக்காரு. என்ன? 1 ரூபாய் காயின் ஆனா பொண்ணா? இது என்னையா கேள்வி, ஆனா பொண்ணான்ட்டு? சார் பொண்ணுனே எழுதுவோம் சார். எப்படியா? 1 ரூபாய் காயின்ல ஒரு பக்கம் என்ன இருக்கு? தலை. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? பூ. தலைக்கு பின்னாடி பூ இருந்தா அது பொண்ணு தானே? இங்க இருக்க வேண்டுவனே இல்லையா நீ? தேங்க்யூ சார். சார் வேலூர்ல இருந்து சாலமன்கிறவர் கேட்டிருக்காரு. என்ன? இந்தியாவில் திருடர்களே இல்லாமல் போய்விட்டால் எப்படி இருக்கும்? அரசியலை யார்தான் செய்வது அப்படின்னு எழுதிக்க. சார் நீங்க பேசாம நடிக்க போலாம் சார். பஷீரே சார், எனக்கே ஒரு தத்துவ கேள்வி ஒன்று தோணுதியா? சொல்லுங்க சார், நான் வேணா பதில் அளிக்கிறேன். மனிதன் எப்போது முற்றிலும் துறந்தவன் ஆகிறான்? குளிக்கும் போது. காலி பேல கேள்வி நேரம் இத்துடன் முடிந்தது. சார் 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 கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். சொல்ல. புரசவாக்கத்துல இருந்து வந்திருக்கு சார். என்னவா? ஐயா, நான் ஒரு ஏழை பத்திரிகையாளன். சரி. எனக்கு 500 ரூபாய் அவசரமா தேவைப்படுது. ஒரு செக்கு கிழிக்க முடியுமான்னு கேட்டார். சார் பேர் என்ன போட்டிருக்க? பஷீர்னு வந்திருக்கு சார். அவன் சீட்டை கிழிச்சிட்டேன்னு எழுதி போடுப்பா. சார் 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 என்ன சார் நீங்க பாட்டுக்கு எங்கிட்டே விளையாடுறியா? கீழே போய் 500 ரூபாய் வாங்கிட்டு போ. தேங்க்யூ சார். இன்னைக்கு மழை வரும் சார். இவாளுக்கெல்லாம் கனெக்ஷனை கொடுத்துட்டு கலெக்ஷன் பண்றதுக்குள்ள என் பிராணமே போயிடுறது. மாமி வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க, கேஷோட வரையலா? வாடா. சாமா கேபிள் டிவி மாசம் பிறந்துட கூடாது நோக்கு. இந்தா 100 rupees. 100 rupees. அது சாமா கேபிள் டிவியா இருந்தப்போ, இப்போ சாமா கேபிள் நெட்வொர்க் டெக்னாலஜி டெவலப்மெண்ட். சோ 300 rupees. 300 rupees ஆ? Too much டா. என்ன மாமி நீங்களே பேரம் பேசுறேன்? மாமி ஐஸ்வர்யா ராய் போட்டு குளிக்கிற சோப்பு தானே போட்டு குளிக்கிறேன். அது நோக்கு எப்படி தெரியும்? குளிக்கும் போது எட்டி பார்த்தேன். நீங்க வேற அந்த சோப் போட்டு குளிச்சுட்டு எப்போ வாசகதவை தரப்பேல்னு அகரகாரமே ரோபோ படம் ரிலீஸ்க்கு வெயிட் பண்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. என்னமோடா, நீ சொன்ன சரியா தான் இருக்கும். மான் மடிச்சு 300 rupees தானே? ஓ வெச்சுண்டேதான் விளையாடல. குடுங்க குடுங்க மாமி. ராசியான இடத்துல இருந்து வந்திருக்கு. முந்திரி கொட்டை மாமா, இவன் காரியத்தை கெடுத்துருவானே. மாமி நேரம் ஆயிட்டு குடுங்க. நிறைய விடுங்க மாமி. இப்ப எதுக்கு அவனுக்கு 300 rupees கொடுக்குற? மாமா காசு வாங்குற வரைக்கும் சாத்தின்னு இருக்கேல. நீ போன வருஷம் 100 rupees தானே வாங்கின, இப்ப எதுக்கு 300 rupees வாங்குற? Tell me the reason. மாமா ஆல்ரெடி நோக்கு முந்திரி கொட்டை மாமான்னு ஒரு பேர் உண்டு, தெரியுமோன்னோ? அந்த பேரை வச்சதே நீ, அதை ஸ்ப்ரெட் அவுட் பண்ணதும் நீ தான். நேக்கு நன்னா தெரியும்டா. Tell me the reason. ரீசன் ரேஷன்லாம் சொல்ல முடியாது, ஆல்ரெடி மாமி கிட்ட சொல்லியாச்சு. உன்னோட நேக்கு தெரியும்டா. உம்மா ஊக்கெடுத்தாதான் நீ அடங்குவேல். அனாவசியமா டென்ஷன் பண்ணாத மாமா. என்னையும் நீ டென்ஷன் பண்ணாதடா. இப்படியே நீ பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, செக்ரட்டேரியட்ல வேலை பாக்குற என் அத்தி பேருக்கு போன பண்ணி உன்னை உள்ள வச்சிருவேன். ஜாக்கிரதை. ஓ ஊர்ல இருக்க எல்லாரும் மிரட்டுற மாதிரி என்னையும் மிரட்டி பாக்குறேன். கண்டிப்பா மிரட்டுவேன் மாமா. உம்மா பருப்பு இந்த சாமாட்ட வேகாது. பாத்துடலாம்டா. பங்கஜம் அந்த போனை எறி, போனை போடலாம். அப்ப நான் இது செஞ்சாலும் போன் போட்டு சொல்வேலா? எது பண்ணாலும் சொல்வேலா? எல்லாத்தையும் சொல்வேலா? நான் குசு விட்டாலும் சொல்வேலா? மாமி உங்க குக்கர் முடி தூக்கிடுதுன்னு நினைக்கிறேன். இஸ்ன்னு ஒரு சவுண்ட் வந்தது, கேட்டேலா? குக்கர்ல இருந்து வரலடா, உன் நிக்கர்ல இருந்து வந்திருக்கு. மாமா மாமி இல்லையே, அது நான் இல்லையே. வாரம் விளக்கெண்ணெய் குடிச்சு வயிற்ற கிளீனா வச்சுன்னு இருக்கேனே. அப்புறம் எப்படி ஒருவேளை பட்டு மாமியே பண்ணிட்டு பழிய என் மேல போட்டாலும்? ஏமா சவுண்ட் ஏதாவது கேட்டுச்சா? சவுண்டா? அப்போ இஷ்குன்னு ஒரு சவுண்ட் வந்ததே, அது இங்கிருந்தா ஸ்டார்ட் ஆச்சா?
இங்க இருந்து சவுண்டா தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா உங்களுக்கு ரீச் ஆச்சே இஷ்கட முடிஞ்சிருச்சு. மாமா ஸ்மெல் எப்படி இருந்தது? டேய் மூக்க வச்சு மோந்து பாக்குற விஷயமாடா அது. என்னமோ வெண்ணிலா ஸ்ட்ராபெரி ஃபிளேவர்ல கலந்து விட்டா மாதிரி சொல்லிட்டு இருக்க. மாமா கரெக்ட்டா சொல்றேன். நான் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டேன். இங்க பார், விட்டது நீதானே. பட்டு மாமா கிட்ட வந்து பட்டுன்னு உண்மை ஒத்துக்கோ. வாடா. மாமா விட்டது நீங்க தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. டேய் நீ என்ன இஸ்ரோல இருந்து ராக்கெட்டா விட்டுருக்க? அத நான் பெருமையா என் பேரை போட்டு மெயின்டைன் பண்றதுக்கு கொலைப்பழி கூட தாங்கிக்கலாம்டா, குசுப்பழிய தாங்க முடியாதுடா. தயவு செஞ்சு ஒத்துக்கடா. வாடா. நான் வர மாட்டேன். டேய் வாடா. ஐயோ மாமா வேணாம்.